சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சுமார் 19 வருடங்களாக இந்த தொடர் நிகழ்ச்சியை சிறப்பாக தோய்வில்லாமல் நடத்தி வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய அங்கத்தினர்களே, அதிலும் குறிப்பாக இந்த வருடம் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு பதற்றமான சூழ்நிலையிலும் அல்லாஹு தாலா அதில் ஒரு சின்ன ஒரு கந்திஷ்டி வர்ற மாதிரி இருந்து அது பாதுஷா நாயகத்தினுடைய ஒரு கராமத்தை கொண்டு அது வெற்றியோடு, ஏனென்றால் ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்பு இப்ராஹிம் ஹசரத் அவர்கள் நீங்கள் வருவது சந்தேகம் என்ற செய்தியையும், அடுத்த ஒரு 24 மணி நேரத்துக்குள் நீங்கள் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் வர வேண்டி இருக்கும், எஜமானனுடைய அந்த துவா பரக்கத்தினால் நல்ல ஒரு தகவல் அரசாங்கத்தில் இருந்து வந்திருக்கிறது என்ற ஒரு செய்தியை சொல்லும் பொழுது நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் நான் இந்த பக்கத்தில் ஆரம்ப காலத்தில் இந்த தஞ்சை பகுதி மாவட்டங்களில் நான் மீலாது விழாவுக்கு வந்தாலே ஒரு தடவை காட்டுப்பாதை வழியாக என்னை எங்கள் சியாரத்துக்கு வந்தாகணும் ஒரு நாள் என்று நான் வந்தேன். இந்த பக்கத்தில் எங்கேயாவது வந்தால் நாகூர் ஷெரீஃபுக்கு நம்ம வரணும், காரைக்காலுக்கு ஒரு சமயம் மீலாதுல்லாவுக்கு வந்தால் எப்படியாவது நம்ம நாகூருக்கு வரணும். அப்போ நம்ம இதை ஒத்தி தான் நமக்கு ஒரு புனிதவர்களை சந்திக்கக்கூடிய, ஹஜ்ஜுக்கு போகும்போது நம்ம ரசூல்லாவை போய் சந்திக்கணும்னு என்ன வருது இல்லவா? அல்லாஹு தாலா இந்த தலைப்பு ஒரு அற்புதமான தலைப்பு. அதாவது ஒவ்வொரு வருடமும் எப்படித்தான் இந்த இப்ராஹிம் ஹசரத் அவர்களுக்கு ஞானம் இல்ஹாம் என்ன ஞானம் உதிக்குமோ தெரியல, நம்மை சிந்திக்க வைப்பதற்கு, கிதாபுகளை தேடி வருவதற்கு, சொல்லப்போனால் நமக்கே தெரியாத விஷயத்தை தேடுவதற்கு, ஒரு தேடுதல் நடத்துவதற்கு ஒரு சிரமத்தை நீங்கள் எடுத்து வர வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு ஆய்வு தலைப்பு, அற்புதமான தலைப்பு. இந்த காலத்தின் கட்டாயம், குறிப்பாக ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெரிய வேண்டிய அற்புதமான தலைப்பு. ஏனென்றால் அல்லாஹு தாலா குர்ஆன் ஷெரீஃபில் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்ச்சியை 18 இடத்துல திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்கிறான். ஒரு தடவை ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கலாம், சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் வெளியாக்கின இந்த செய்தியை 18 தடவை அல்லாஹ் சொல்வதோட நோக்கம் என்ன தெரியுமா? அதை சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவான், இவன் தான் உனக்கு எதிரி, உன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிரி இல்லை, நம்ம பங்காளின்னு சொல்லி நம்ம யாரையெல்லாம் பார்ட்னர் பிரச்சனை வந்துட்டு அவன் எதிரிங்க, அவங்களாம் சமாதானம் ஆயிடலாம், சமரசம் ஆயிடலாம். திடீர்னு நம்முடைய பிள்ளைங்க கூட எதிரி ஆயிடுவாங்க. நம்முடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவியே உங்களுக்கு எதிரின்னு இடத்துல எல்லாம் சொல்கிறான், அது கூட பஞ்சாயத்து பண்ணிக்கலாம். இன்னமின் அஸ்வாஜிக்கும் அதுவல்லக்கும், உங்களுடைய மனைவிகளும் பிள்ளைகளும் உங்களுக்கு எதிரின்னு இடத்துல சொல்கிறான், அவங்க கூட திடீர்னு நம்மளோட நேசம் ஆயிடலாம். ஆனால் நேசமே ஆக முடியாத முழுக்க 100% எதிரி யாருன்னா இப்லீஸ். அதனால்தான் கஸாலி இமாம் யஹ்யால சொல்லுவாங்க, ஷக்கீக்குல் பல்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரிய ஞானி இடத்துல ஹாத்தமுல் அசம் என்ற ஒரு சீடர் 33 வருஷம் ஞானம் படித்தாங்க. இப்போ மதரசாவில் 7 வருஷம் தான் படிக்கிறோம். 33 வருஷம் கல்வி படித்த பிறகு அந்த குரு கேட்டாங்களாம் சிஷ்யர்கிட்ட, இவ்வளோ காலம் படிச்சிருக்கீங்களே, எத்தனை விஷயம் நீங்கள் படிச்சிருப்பீங்க? 8 விஷயம் படிச்சிருக்கேன்னாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜி, வெறும் 8 விஷயம் தானா? 33 வருஷம் கழிச்சிருக்கீங்களே, சரி அதையாவது சொல்லுங்களே என்று சொல்லும்போது அதில் ஒரு செய்தி இன்னைக்கு நம்ம பாடத்துக்குள்ள தலைப்புக்கு பொருத்தமான ஒரு செய்தி சொன்னார்கள். அந்த 8 விஷயத்தில் ஒன்று என்ன தெரியுமா? இன்னைக்கு மனிதர்களை பார்க்குறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிரி இருக்கிறாங்க. யாரா கேட்டால் உனக்கு எதிரி யாரும் கேட்டால் அவன் தான் என் எதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என் எதிரி அவன் தான், என் பேரை கெடுக்கிறது அவன் தான், எனக்கு எதிராக இருக்கிறது அவன் தான், அவன் தான் எதிரின்னு யாரையாவது காட்டுவோம். உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் எதிரி இருக்கு, எல்லாரும் எதிரியை வச்சுக்கிட்டாங்க. ஆனால் நான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஷெரீஃபை பார்த்தேன். அல்லாஹ் யாரை எதிரியாக ஆக்க சொல்றான் என்பதை பார்த்தா
இன்ன ஷைத்தானலக்கும் அதுவும் முபீன். ஷைத்தான் தான் உங்களுக்கு ரொம்ப பகிரங்கமான எதிரின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ மனிதன் எல்லாம் நாளைக்கு ஒரு நாள் நமக்கு நல்லவன் ஆயிடலாம். இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வழக்கு போடுறாங்க, கடைசியில் ரெண்டு பேரும் சமாதானமாகி வாபஸ் ஆயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டில் போடுறாங்களே இல்லையா, நீ கோர்ட்டில் பார்த்து கொடுமா பார்த்துக்கலாம், கடைசியில் சமரசம் ஆயிடுறாங்க. ஆக இவன்கிட்ட சமரசம் ஆக முடியாத ஒரு எதிரி இவன் தான். எவ்வளவு பெரிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் எவ்வளவு தேன் மாதிரி பேசினான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தேன் மாதிரி பேசினான். அல்லாஹ் தில்லுக்குமா அலா ஷஜரத்துல் ஹுல்தி வ முல்கில் லா யப்லா. தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்யாததனால் கீழே துரத்தப்பட்டம் என்ற அந்த பூர்வீக பகையை பழி தீர்த்து கொள்வதற்காகவே சொன்னான், நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று உங்களுக்கு ஆண்டவன் போட்ட உத்தரவு, அது சாப்பிட வைக்கிறதுக்கு அவன் பயன்படுத்திய வார்த்தை தெரியுமா? நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருக்க ஒரு வழி சொல்லவா, நிரந்தர ஆட்சி உங்களுக்கு சொர்க்கத்தில் அமைய வழி சொல்லவா. அவங்க ஆசையை பாருங்க, சொர்க்கத்துல நிரந்தரமா இருக்கணுங்கிற ஒரு ஆசை. நபிமார்கள் சிறுத்தவரு கூட செய்ய மாட்டார்கள். அதுதான் நம்ம சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை. உடனே அந்த மரத்து பழத்தை சாப்பிட சாப்பிட்டா போதும், நீங்க நிரந்தரமா இருந்துடலாம். இப்படித்தான் நம்முடைய தந்தையை கெடுத்தான் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லியே காட்டுறான். அதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 10 வகையான பாதிப்புக்குள்ளானார். அவன் செய்த ஒரே ஒரு அந்த வாக்கியத்தினால் கல்யுபீபம் எழுதுவாங்க, 10 வகையான கடுமையான ஒரு சோதனைக்கு ஆளானார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த 10 சோதனை நமக்கும் தான். நம்ம வாப்பாவுக்கு ஒரு சோதனைன்னா நம்ம அவங்களுடைய புள்ளை தானங்க, நம்மளாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் புள்ளை தானே. அந்த 10 நமக்கும் தான் பாதிப்பு. என்ன அந்த 10 அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அவர்களை பார்த்து கடுமையாக கண்டனம் பண்ணான். அலம் அன்ஹகுமா அன் தில்கும ஷஜரத்தி, நான் உங்களை எச்சரிக்கை பண்ணலையா? யாரு என்ன சொன்னா என்ன, இந்த மரத்தின் பக்கம் சாப்பிடக்கூடாது என்று நான் உங்களை தடுக்கல? அல்லாஹ் உத்தரவு போட்ட பிறகு வேறு யாரு என்ன தேன்மார் பேசினா என்ன என்று அல்லாஹ்வுடைய ஒரு கண்டனமான ஒரு வார்த்தை. இது அவர்களுக்கு அல்ல, நமக்கும் தான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்னு செய்யக்கூடாது என்று நமக்கு சொல்லிட்டா, யாரு என்ன நமக்கு சொன்னால் நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தான் பெருசா தெரியணும். வேறு யாரு ரொம்ப கவர்ச்சிகரமான பேச்சை பேசி இன்னைக்கு நிறைய பேர் வெளியெடுத்துறானா இல்லைங்க, அந்த பேச்சு முக்கியம் இல்லை. அவர் நல்லா பேசுறாரு, கரெக்டா தானே பேசுறாரு, அது முக்கியம் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க. ரெண்டாவது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர்களுடைய சாப்பிட்டதனால் இன்னொரு பிரச்சனை என்ன ஏற்பட்டது என்றால், அவருடைய மர்மஸ்தானங்கள் வெளிப்பட்டது. அவருடைய மர்மஸ்தானங்கள் வெளிப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஒளி அவர்களை விட்டும் நீங்கி விட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தினுடைய கலர்ல இருந்தார்கள். சொர்க்கத்தில் இருக்கும்போது கீழே வந்த பிறகு இன்னைக்கு நம்ம கலர் பாருங்க, நம்மெல்லாம் சொர்க்கத்து கலர் நம்ம வாப்பா இருந்தது, நம்மளும் அதே மாதிரி தான் இருந்திருப்போம். இங்க வந்த பிறகு கருப்பாயிட்டாங்க. சூரியனுடைய வெளிச்சத்தில் கருப்பாகி விட்டார்கள். கருப்பாகி கவலையாகி விட்டார்கள். மஜாலிசு சுன்னியா அல அர்பஈன நவவியான், நவவி இமாமுடைய 40 ஹதீஸுக்கு ஒரு விரிவுரை வந்திருக்கு. அதில் எழுதியிருப்பாங்க, இந்த வெள்ளை நாட்கள் 3 நாள் நோன்பு வைக்கிறவங்கள, பிற 13, 14, 15 நோன்பு வைக்கிறோம்லங்க, ஐயாமுல் பீல் வெள்ளை நாட்கள், அந்த 3 நாள் நோன்பு வச்சா 30 நாள் நோன்பு வச்சு நன்மை கிடைக்குன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். பிற 13, 14 நோன்பு வச்சா, பிற 13, 14 நோன்பு வச்சா அந்த மாசம் ஃபுல்லா நோன்பு வச்ச மாதிரி. அப்படி நம்ம 12 மாசமும் 11 மாசமும் நோன்பு வச்சா எல்லா வருஷம் ஃபுல்லா நோன்பு வச்சு நன்மை கிடைக்கும் ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னாங்கல்ல. இந்த வெள்ளை நாட்கள், அதுக்கு ஏன் அந்த வெள்ளை நாள் பேர் வந்துச்சு தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடம்பெல்லாம் சூரிய வெளிச்சத்தினால கருப்பான பிறகு கவலைப்பட்டு போது அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு அந்த பழைய கலர் வரணுமா, பழைய வெள்ளை வரணுமா, நீங்க இந்த நோன்பு வைங்க. அப்பதான் பிற 13 நோன்பு வச்சாங்க. அதுல 3ல் ஒரு பகுதி கலர் வந்தது. 2வது நாள் நோன்பு வைக்க வச்சா 14, 3ல் 2 மடங்கு அந்த வெள்ளை வந்தது. 3வது நாள் நோன்பு வச்ச பிறகுதான் முழு கலர் வந்தது. அதனால தான் ஐயாமுல் பீல் வெள்ளை நாட்கள் என்று அதுக்கு பேர். ஆக அவருடைய ஒளி அவருடைய உள்ளத்தில் அந்த அவரிடத்தில் இருந்தது இதானது. 3வது, சொர்க்கத்தில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அது ஒரு
தண்டனையாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப சொர்க்கத்துல தானே இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணத்துல பார்த்தாங்களங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை, முதல் வானத்துல பார்த்தாங்களா இல்லையா? அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது தண்டனை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்தார்கள், 1,24,000 நபிமார்கள் பிறந்தார்கள், லட்சம் வலிமார்கள் பிறந்தார்களே, இவங்களெல்லாம் சொர்க்கத்திலிருந்து வரப்பே தானே பிறந்தாங்க. அது நன்மையாகத்தான் அல்லாஹ் நமக்கு ஆக்கணும். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோக்கம் நல்ல நோக்கம். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யணும் நோக்கத்தில் அதை செய்யலையே. நசிய மறந்து விட்டார்கள் தான் அல்லாஹ் சொல்றான். மறதிங்கிறது தப்பே இல்லையங்க, தவறு கூட கிடையாது. சொல்ல போனா மறதிங்கிறது தவறே கிடையாது. மறந்து ஒரு மனிதன் மறந்து தூங்கிட்டான், அவனுக்கு பாவமே கிடையாத. ஒரு ஆள் மறந்து நோம்புல அன்னைக்கு நோம்புடைய பாடம் நடத்தின மறந்து ஒரு மனிதரோடு என்ன செய்யிட்டாரு, மனைவியோடு கூடிட்டார் நோம்புடைய காலத்துல, தவறே கிடையாது. மறந்து நோம்புல சாப்பிட்டார், அவர் தவறே கிடையாது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு பண்ணலங்க, தெரியுதா இல்லையா? அதனாலதான் அல்லாஹ்வுடைய கிருபையை பெற்றாங்க. இருந்தாலும் இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் மாட்டின காரணத்தினால் தன்னுடைய மனைவியை விட்டு பிரிச்சுட்டான். மனைவியை பிரியுது சாதாரணமானதாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேளுங்க, ஒரு மாசம் கல்யாணம் முடிச்சுட்டு மனைவியை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேளுங்க, மனைவி மீதுடைய பிரிய உங்களுக்கு எப்படி, உங்க தேட்டம் எப்படி இருக்குன்னு கேளுங்க. நரக வாழ்க்கை என்று சொல்வார். 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கலாம் 1ஆம் தேதி, 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க மனைவியோட வச்சுக்கலாம். 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க பொஞ்சாதியோடு இருக்க முடியுமா? அந்த 3 வருஷம் கழித்து வருகிறார்கள், ஒரு 10 சபர்ல வெல்ல முடியாகி விடுகிறது. மனைவியோடு மொத்தத்திலே ஒரு 20 மாசம் தான் வாழ்ந்திருப்பாங்க. மனைவியை பிரிந்து வாழக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டம். அதுவும் சொல்ல போனால் 2 மனிதர்கள் தான். நமக்கு ஒரு மனைவி உலகத்தில் இருந்ததே 2 ஜீவன் தானங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஜித்தாவிலே இறக்கினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சுலோன்ல இருக்கக்கூடிய அந்த சரந்தீப மலையிலே அல்லாஹ் இறக்கினான். எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. மனைவியை அல்லாஹ் பிரித்தான். 100 வருஷம் இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியினால் அவர்கள் பட்ட எவ்வளவு பெரிய விஷயம். அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கை செய்தப்பட்டார்கள். ஆகா, அல்லாஹ் சொன்னதை நாம் மறந்து விட்டோமே என்று கை செய்தப்பட்டார்கள். நம்ம எல்லாம் இன்னைக்கு மினாவுக்கு போனா டூரிஸ்ட் போயிருப்போம், எல்லாரையும் ஜபலுர் ரஹ்மத், அந்த அரபால அந்த ஜபலுர் ரஹ்மத் மலையிலே நம்ம ஏறி இருப்போம். அந்த மலையில ஏறி நம்ம தொழுது இருப்போம். ஏன்? அந்த மலையில 300 வருஷம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுது துவா செய்தார்கள். இன்னைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பேர் சொல்லக்கூடிய ஒரு மைதானம் அரஃபா மைதானம். அரஃபாவுக்கு ஏன் அரஃபான் பேர் வந்தது? அவர்கள் அழுது கேட்ட துவாவினால் அல்லாஹ் தஆலா அரஃபா மைதானத்துல தான் தன்னுடைய மனைவியை அல்லாஹ் சேர்த்து விட்டான். அரஃபா அறிந்தது, தன் மனைவி அறிந்து கொண்டார்கள். ஜபலுர் ரஹ்மத் என்ற மலையை பார்க்கும் போதெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணீர் விட்ட இடம் அது. 300 வருடம் என்றும் சில கிதாபுகளில் 200 வருடங்கள் என்றும். ஆக 100 வருஷம் மனைவியை அல்லாஹ் பிரிச்சான், ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியினால் ஏற்பட்ட காரணத்தினால. அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, ஷைத்தான அவர்களுக்கு அவங்க அந்த சாப்பிட்டதுனால இன்னைக்கு நம்ம மீது அல்லாஹ் ஷைத்தான் இன்ன ஷைத்தான யஜ்ரி மஜ்ரி தபி இப்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆதமுடைய பிள்ளைகளின் ரத்த நரம்புகளில் ஷைத்தான் ஓடுகிறான். எவ்வளவு பெரிய விஷயம். நம்மளை விட்டு அவன் அவனை விட்டு நம்ம பிரியவே முடியாது. அது நம் மீதும் சாட்டப்பட்டு விட்டான். அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுததான் பூமியிலும் அழுதார்கள், கடலிலும் அழுதார்கள், தரையிலும் அழுதார்கள். தரையில் அழுததான் கடுகாக உருவானது, தண்ணீரில் அழுததான் மீனாக உருவானதாம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தரையிலும் அழுதார்கள், கடலிலும் அழுதார்கள். தரையில் அழுததான் மருதாணி செடியாக உருவானது, கடலில் அழுததான் வைர முத்துக்கள் இருக்கிறாங்களே, கடல்ல முத்து எடுக்கிறமா என்னங்க என்று கிதாபுல எழுதுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு சாப்பாட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம். இன்னைக்கு ஒரு வயிற்று சோறுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு ரிஸ்க தேடி அலைகிறோம். இன்னைக்கு கொரோனா காலத்துல இன்னைக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்பட்டார்கள், எத்தனை பேர் வந்து கேட்டு வாங்கினாங்க. அப்ப சாப்பாடுக்காக கஷ்டம்ங்கிறது வந்ததே எதனாலதான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கீழே இறங்குறதுனாலதான். எந்த கஷ்டம் இல்லாமல் சொர்க்கத்தில் இருந்தார்கள். இன்னைக்கு ஒரு வயிற்று சோத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல அடிமை மாதிரி அல்லவா நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு உணவு தேடுவதை கஷ்டமாக அல்லாஹ் ஆக்கி விட்டான். ஆக ஷைத்தானுக்கு வலையில நம்ம சிக்கினா நம்மளுக்கு சாப்பாடுக்கே தரித்திரம் வந்துடும். அப்படின்னு தெரியுதா இல்லையா? இதிலிருந்து அதே போல இந்த உலகம் சொர்க்கத்தில் எல்லாமே கூடுங்க. பட்டு கூடும், மது கூடும், எல்லாமே கூடும். எத்தனை மனைவினாலும் வச்சுக்கலாம் சொர்க்கத்துல. இங்க அப்படி கிடையாது.
இன்னைக்கு மூமின்களுக்கு உலகம் ஒரு சிறைச்சாலை. நினைச்சபடி நம்ம கல்யாணம் முடிக்க முடியாது, நினைச்சதை சாப்பிட முடியாது, நினைச்சதை அனுபவிக்க முடியாது. இது மூமின்களுக்கு இது சிறைச்சாலையாக ஆக்கப்பட்டது. சொர்க்கம் அப்படி இல்லை, நம்ம நினைச்சதுதான் அங்க செய்யலாம். ஆக இதெல்லாம் அந்த ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்தில் அவர்கள் ஷைத்தான் மனசுல ஊசலாட்டம் போட்டான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து. இந்த ஊசலாட்டம் போடுறதுக்கு பேரே ஹன்னாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ். கெட்ட ஊசலாட்டத்தை போடுறவனுக்கு பேரே ஹன்னாஸ் ஷைத்தான். இவனை விட்டு காவல் தேடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை எனக்கு 2 தலைப்பு சொல்லப்பட்டிருக்கு. நபிமார்கள், வலிமார்கள். இந்த 2 பேர்களுக்கும் ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்ற தலைப்பு ஒரு பெரிய தலைப்பு இது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு நாள் ஷைத்தான் இப்லீஸ் சந்திச்சு யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துல சொன்னா, நான் உங்களுக்கு உபதேசம் பண்றேன்னா. உபதேசம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. அவன் உபதேசம் பண்ணக்கூடிய பயான் பண்றவன் அவன். உபதேசம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளை பற்றி அவர்கள் எத்தனை வகை என்று எனக்கு ஒரு குறிப்பு கொடு என்று சொன்னாங்க. உடனே இப்லீஸ் சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைங்க மொத்தம் 3 பிரிவா இருக்காங்க. ஒரு பிரிவு யாருன்னு சொன்னா, அவங்கள நான் கெடுக்க முடியும், கெடுத்துருவேன். கெடுத்த உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் தெரியாம செய்துட்டோமே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லி உடனே அல்லாஹ்வுடைய மீது தௌபா செய்து மீண்டுருவாங்க. அப்புறம் எனக்கு அவங்க மேல ஆகா இவ்வளவு கெடுத்தும் கடைசியில இவங்க நல்லவங்களா திருந்திட்டாங்களே, தௌபா செய்தாங்களேன்னு சொல்லி அவங்க மீது ஒரு நிராசை அடைஞ்சிருவேன். அப்புறம் அவங்களால ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது. அவங்களால எனக்கு கஷ்டம்தான். தௌபா செய்துட்டாலே நம்ம நல்லவங்க ஆயிடுவோம்லாங்க. ஹஜ்ஜுக்கு போறோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஷைத்தான் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டு ஷைத்தான் அழுகிறத நான் பார்த்தேன். அரஃபா மைதானத்துல ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்களா இல்லையாங்க? நாயகமே எதுக்கு சிரிக்கிறீங்க? நீங்க அரஃபா மைதானம் பாருங்க, எல்லாரும் அழுது துவா செய்துட்டே இருப்பாங்க, ஒரே திக்ர் தஸ்பீஹ் சத்தமா கேட்கும். இல்ல, ஷைத்தான் தலையில மண்ணள்ளி போட்டு ஓடுறத பாக்குறேன்னு சொன்னாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு 50 வருஷம் 60 வருஷம் அவங்கள கெடுத்திருந்தேன், அவ்வளோத்தையும் ஒரே நாள்லயே அவங்க மன்னிச்சுட்டானே அல்லாஹ் அப்படின்னு பாவ மன்னிப்பு கேட்டதுக்காக வேண்டி அல்லாஹ் அவன் தலையில மண்ணள்ளி போட்டுட்டு ஓடுறான்னாங்க. அப்ப அந்த இப்லீஸ் சொன்னா, இவங்க ஒரு பிரிவு, இன்னொரு பிரிவு உங்களை மாதிரி நபிமார்கள், இவங்களை நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா இவங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய விட்டும் பாதுகாக்கப்பட்டவங்க, நபிமார்களை பக்கத்துல நான் நெருங்க முடியாது. 3வது யாருன்னு சொன்னா, அவர்கள் சிறுவர்கள் கையில வைக்கக்கூடிய பந்து மாதிரி, நினைச்சபடி பந்து அடிச்சு விளையாடுவாங்களா இல்லையா? சில பேர் இருக்கிறாங்க, அவங்கள நான் எப்படினாலும் விளையாடுவேன். இன்னைக்கு சில இளைஞர்கள் இருக்கிறாங்களா பாருங்க, இன்னைக்குள்ள இளைஞர்கள், அவர்களுக்கு ஒரு இலக்கே இருக்காது. இன்னைக்கு அதிகமாக பைத்தியங்கள் பலவிதம் சொல்லுவாங்க. பைத்தியம் 5 வகை கிதாபில் சொல்வார். சில பேருக்கு பண பைத்தியம், சில பேருக்கு வாலிப பைத்தியம். என்ன மனசுல தோணுதோ அதெல்லாம் செய்வாங்க. அதானங்க இன்னைக்கு. ஆக அதிகமா ஷைத்தான் யார்கிட்ட விளையாடுவான்னா, இளைஞர்கள்ட்ட தான் விளையாடுவான். அதுதான் ஷைத்தான் சொன்னா, இந்த 3வது பிரிவு யாருன்னா, இவங்க பிள்ளைங்க கையில் இருக்கக்கூடிய பந்து மாதிரி, நினைச்சபடி அதை அடிச்சு காலால் உதைச்சி விளையாடுற மாதிரி அவங்கள நினைச்சபடி நாங்கள் விளையாடுவேன். அந்த மாதிரி 3வது ஒரு பிரிவு என்று ஒரு குறிப்பை கொடுத்தான். கஸாலி இமாம் யஹ்யாவில் எழுதுவாங்க, ஒரு நாள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தான நிறைய கொலிக்கிகள், பிடித்த ஆள் இழுக்கக்கூடிய கொக்கிகள் மாதிரி நிறைய கொக்கிகளோடு பார்த்தாங்க. இதெல்லாம் என்னதுப்பா, நிறைய கொக்கிகள் வச்சிருக்கே, கொலிக்கு வச்சு ஒரு ஆளை பிடிச்சி இழுக்கிற மாதிரி. இதெல்லாம் இச்சைகள். இன்னைக்கு பாருங்க, ஆதமுடைய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷைத்தான் யார் உருவத்தில் வருவான்? பெண் உருவத்தில் வருவான். ஒரு ஆளை அவன் வலையில சிக்க வைக்கிறான், அழகான பெண் உருவத்தில் வந்து தான் நினைச்சுவான், அவனுடைய சிந்தனையை கெடுப்பான். அந்நிசாவு ஹபாயுல் ஷைத்தான், ஷைத்தான் விரிக்கக்கூடிய வலை என்று சொன்னார்கள். அப்ப சொன்னாங்க, இவங்க கேட்டாங்க, சரிப்பா இத்தனை கொலிக்கைகள் வச்சிருக்கிய, இந்த கொலிக்கையில என்னைக்காவது என்னைய மாட்டிருக்கிய, இதுல நான் என்னைக்காவது சிக்கியிருக்கேனான்னு கேட்டாங்க. ஒரே ஒரு சமயம் நீங்க நல்லா அதிகமா சாப்பிட்டுட்டு இபாதத்தை குறைவா செய்து தூங்கிட்டீங்க. என்ன சொல்லிட்டாங்க? உண்மையை சொல்லிட்டான் ஷைத்தான். நீங்க ஒரு தடவை அதிகமா பாருங்க, ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க, அதிகமா யாரு சாப்பிட்டாங்களோ அவர்கள் வயிறு கனமாகி விட்டால் அவர்களுக்கு சோம்பேறி ஏற்பட்டு விடும், அவர்கள் மூளை வேலை செய்யாது, தூக்கத்தை மெய்த்து விடும்.
அறிவு மழுங்கலாகி விடும் ஷாபிமாம் சொல்லுவாங்க. அப்ப சொன்னாங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், அப்படியா, நான் சாப்பிட்டதுனால ஒரு நாள் இபாதத்து குறைவா செய்துட்டு தூங்கிட்டேனா, இனிமேல் நான் வயிறு நிறைய சாப்பிடவே மாட்டேன், சத்தியம். உடனே அவன் சொன்னான், சத்தியமா இனி யாருக்கும் உபதேசம் பண்ணவே மாட்டேன் மனுஷனுக்கு. ஏன்னா இவங்க ஒரு சத்தியம் எடுத்துட்டாங்களா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சோதனையை கொடுத்தான் அல்லாஹ். வலக்கது ஃபத்தன்னா சுலைமான் நபிக்கு ஒரு சோதனையை கொடுத்தோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்தை ஆண்ட 4 அரசர்கள்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு ஆள். அல்லாஹ் தஆலா ஒரு 40 நாள் அவருடைய ஆட்சி அவர்களை கைவிட்டும் அல்லாஹ் தஆலா சோதனையாக ஒரு மோதிரம் வச்சிருந்தான். அந்த மோதிரத்தில் தான் அந்த பவர் அல்லாஹ் வச்சிருந்தான். தப்சீர் சாவியில் எழுதுவாங்க, பாத்ரூம் போகும்போது அந்த மோதிரத்தை கலத்தி தன்னுடைய மனைவி கையில கொடுத்துட்டு போனாங்க. ஷைத்தான் என்ன செய்தான், அவங்களுடைய காலத்துல ஜின்னையும் ஆண்டாங்கள் அல்லவா, ஒரு ஜின்னி என்ன செய்யுதுச்சுன்னா சுலைமான் நபி உருவத்தில் வந்து அந்த அவங்களுடைய கணவருடைய உருவத்தில் வந்து அந்த மோதிரத்தை வாங்கிக்கிட்டு, இவங்க பாத்ரூமுக்கு போயிட்டு வந்து மோதிரத்தை கேட்குறாங்க, நீங்க தான் இப்போ வாங்கிட்டு போனீங்களே. அப்போ விளங்கிட்டாங்க, அல்லாஹ்வுடைய சோதனை இது ஆரம்பிக்குது அப்படின்னு விளங்கிட்டாங்க. அந்த மோதிரத்தை போட்டு வெட்டின உடனே ஷைத்தான் என்ன செய்யிட்டான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய தோட்டத்தில் போய் சிம்மாசனத்தில் போய் உட்காந்துக்கிட்டான். உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொன்னான்னா, நிறைய சூனியங்களை பத்தி நிறைய எழுதலாம். ஷைத்தானுக்கு தான் உலகத்தில் எல்லா ஞானமும் தெரியும்லங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் மலக்குமார்களுக்கே அவன் குருவாக இருந்தான். ஷைத்தானுக்கு 7 டிகிரி இருந்தது. எனக்காவது ஆலிம்ங்கிற ஒரு பட்டம் தான். அவனுக்கு வந்து முதல் வானத்திலே அவருக்கு ருக்கு செய்தவர் ராக்கியை, 2வது வானத்திலே சாஜித் சுஜூது செய்தவர், 3வது வானத்திலே ஹாஷி உள்ளச்சமுடையவர், 4வது வானத்திலே அவர் முத்தியை, அவர் நிரந்தரமாக வணக்கத்தில் இருப்பவர், 5வது வானத்திலே அவர் ஜாஹித் உலக பற்றில்லாதவர், 6வது வானத்திலே முஜித்தஹித் ஆய்வாளர். இப்படி எல்லாம் அவனுக்கு நிறைய காணித் மௌனமாக இருப்பவர் என்றெல்லாம் நிறைய பட்டம் உண்டு. கடைசியில இப்லீஸ் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நிராசையானவன் என்ற ஒரு பட்டம், கேவலமான பட்டத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தான். அப்ப எல்லா வேதங்களை பத்தி அவனுக்கு தெரியும், எல்லா மலக்குமார்கள் நபிமாருடைய ஞானம் எல்லாம் அவனுக்கு தெரியும். பாருங்க, அப்ப இப்லீஸ் வந்து அந்த உருவத்தில் அவன் என்ன செய்த, நிறைய சூனியங்களை எழுதிட்டு அதை கொண்டு வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கஜானால கொண்டு அந்த கருவூலத்தில் வச்சுட்டு எல்லாரையும் அமைச்சர்களை கூப்பிட்டு சொன்னா, சுலைமான் நபி இருக்காங்கல்ல, இந்த பாருங்க, இந்த சூனியத்தை வச்சுதான் உங்களை வந்து மசக்கி ஆண்டுட்டு இருக்கிறாரு என்று ஒரு தப்பான ஒரு வதந்தி என்ன செய்தான், மற்றவங்களுக்கு கிளப்பினான். இதுக்கு இடையில அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரை விட்டு ஒதுங்கி ஒரு மீனவருடைய வீட்டில் சாதாரணமாக ஒரு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சோதனை வந்துச்சுலங்க, நோயில கஷ்டப்பட்டாங்களா இல்லையா, சுலைமான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சோதனை வந்துச்சுலங்க, அதே மாதிரி ஒரு சோதனை. ஒரு மீனவன்ட்டு சம்பளத்துக்கு வேலை பார்த்தாங்க. எவ்வளோ பெரிய அரசர், நான் ஒரு தப்சீர்ல எழுதின செய்தியை தான் சொல்றேன். 2 மீன் சம்பளம் கொடுப்பாங்களாம். ஒரு மீனவர்கிட்ட 2 மீனுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மோதிரத்தை தூக்கிட்டு ஒரு நாள் ஷைத்தான் பறந்துட்டு போயிருக்கும் போது ரசூலுல்லாஹ் சுலைமான் நபிக்கு அந்த சோதனை காலம் முடியுது. அந்த மோதிரம் கலண்டு கீழே விழுந்துட்டு, கடல்ல விழுந்துட்டு, ஒரு மீன் அதை முழுங்கியது. அன்று மீனவன்ட்டு வேலை பார்த்துட்டு அந்த சம்பளம் அங்கே வாங்கும்போது அந்த மீனை கொடுத்தாங்களா, அந்த மீனை அறுத்து பார்க்குறாங்க, அந்த மோதிரம் இருந்தது. அந்த மோதிரம் கையில் போட்ட பிறகுதான் அல்லாஹ் தஆலா அந்த ஆட்சி திரும்ப அவர்களுக்கு வந்தது. உடனே போய் அவனை அந்த ஷைத்தான் எதெல்லாம் தோண்டினானோ அத்தனையும் எடுத்து என்ன செய்தாங்க, அது தூர போட்டுட்டு அந்த ஷைத்தானை சிறை பிடித்து ஆள் கடலில் கொண்டு அவனை சிறைப்பு நடுக்கடல் ஏதோ ஒரு கடலில் கொண்டு அவனை உள்ள வச்சாங்களாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத்து நாளுடைய அடையாளத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிறை வச்சிருந்த ஜின்கள் எல்லாம் வெளியே வந்துடுவாங்கன்னா. இப்படி ஷைத்தான்கள் நபிமார்களுக்கு சிம்ம சொப்பனமாக, நபிமார்களுக்கு எதிரியாகவே இருந்த ஒரு ஷைத்தானுக்கு பேர் வெள்ளை ஷைத்தான், பயால். அரபியில் எழுதுவாங்க பயால். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சக்தி வாய்ந்த வானவர், தி குவத்தின் இந்ததில் அர்ஷி மக்கீன், அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வானவர்.
ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, அல்லாஹ் உங்களை பத்தி மிகப்பெரிய பலமான வானவர்னு சொல்றானே, உங்க பலத்தை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமா, உங்க பலத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டான்னு கேட்டாங்க. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சொன்னாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை நான் அவங்க ஒரு உலகத்தில் ஓரினை சேர்க்கை செய்ததுனால அல்லாஹ் அழிக்க சொன்னா, 4 ஊரை என்னுடைய 2 ரெக்கையில ஒரு நுனியில தூக்கிட்டேன், நடுவான் வானத்துல போய் அப்படி பரட்டிட்டேன், 4 ஊரையும் ரெக்கையில நுனியிலேயே தூக்கிட்டேன். அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாங்க, ஒரு நாள் இந்த வெள்ளை ஷைத்தான் சொல்றோம்ல, அந்த வெள்ளை அப்பயாதுன்னு பேர் அவனுக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி உருவத்துல வந்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி வந்து குர்ஆனை ஓதி காட்டுற மாதிரி ஓதி காட்டினான் ஷைத்தான். ஜிப்ரீல் ஓதிக்கிட்டு இருக்கும் போதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரிஜினல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. ஒரிஜினல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. ஓங்கி ஒரு குத்து, அவனை ஒரு குத்து விட்டதில் அவன் எங்க வந்து விழுந்தான்னா, இந்தியாவில் வந்து விழுந்தானா. தப்சீல் எழுதுவார் ரூஹுல் பயான்ல. எவ்வளவு பெரிய குத்து! இந்த பாக்ஸிங் குத்துச்சண்டை போட்டியில பார்த்திருக்கீங்களா? இந்த நிறைய நடக்கும் பாருங்க. சிலவன் குத்துற குத்துல ஆடியன்ஸ்ல போய் விழுவான், பார்த்திருக்கீங்களா? இங்க இருந்து அடிக்கிற அடியில் அந்த மைதானத்தை தாண்டி ஆடியன்ஸ்ல போய் விழுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குத்துனா ஷைத்தான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாதிரியே வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பொய் குர்ஆன். அதான் அல்லாஹ் சொல்றானே, குர்ஆனை நாம் பாதுகாத்தோம். இந்த பவரான வானவர் ஏன் குர்ஆனை கொண்டு வந்தாருன்னா, இந்த பவரான எதிரியை அடிக்கிறதுக்கு தான். எங்க ஹஸரத் சொல்லுவாங்க, தப்சீர் ஓதும்போது பைலாவி நடத்தும் போது வேலூர்ல எங்க ஹஸரத் சொன்னாங்க, ஸெய்ல் அப்தியாஸ் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை கொண்டு வரும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா ஷைத்தான்களும் அப்படியே எதிர்த்து நிக்குமா. அந்த குர்ஆன் கீழே இறங்காத அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து சேராத விதத்தில் அட்டாக் பண்ணுவான். வானத்தில் அத்தனை ஷைத்தான்களையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெக்கையால் அடிச்சு நொறுக்கிட்டு கீழே கொண்டு வருவாங்களாம். அப்படின்னா எவ்வளவு பெரிய எதிர்ப்பு பாருங்க. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அப்ப அந்த அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செய்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்லுவான், வ அய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு நபி என்று அல்லாஹ் சொல்லுவான். எப்பவுமே அவர்களுக்கு காவல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூடவே இருப்பாங்க. ஒரு நாள் பயான் பண்ணிட்டு இருந்தாங்க பாலஸ்தீனத்தில், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பயான் பண்ணிட்டு இருக்கும்போது ஷைத்தான் வந்து அவர்களை அப்படியே குத்த வந்தான். குத்த வரும்போது என்ன செய்தாங்க, ஒரு ஊதத்தான் செய்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவன் பறந்து போய் இந்தியாவினுடைய மலையில வந்து விழுந்தானா. பாலஸ்தீனம் எங்க இருக்கு, இந்தியா எங்க இருக்கு, சிரியா. அது எத்தனை மணி நேரம் பிளேட்ல பறக்க வேண்டியிருக்கு. ஊதுன உடனே அவன் வந்து விழுந்துட்டான். அப்ப அவ்வளவு சீக்கிரமாக நபிமார்கள் பக்கத்தில் அவன் நெருங்க முடியாது, நபிமார்கள் அவன் அட்டாக் பண்ணவே முடியாது. அதனால காரணம் என்னன்னா அல்லாஹ்வுடைய காவல். ஆனாலும் எத்தனையோ வலிமார்கள், கௌசுல் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானியை பத்தி எழுதுவாங்க. நீங்க கேட்ட செய்தி தான். ஸைனுத்தீன் மலபாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இர்ஷாதுல் இபாத் கிதாப் எழுதுவாங்க. கௌசுல் நாயகம் தொழுதுகிட்டே இருந்தாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு இருட்டு ஏற்பட்டது. இருட்டு. அப்துல் காதர் ஜீலானி அவர்களே, உங்கள் வணக்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம், நிறுத்துங்கள் போதும். ஒரு சத்தம். அங்கிருந்து தங்க கோப்பையில் தண்ணி, உங்களுக்கு உங்களுடைய ஆண்டவ மாதிரி ஆக்டிங் பண்றான் பாருங்க. என்ன பிடிங்க, உங்களுக்கு தங்க கோப்பையில தண்ணியை குடிங்க, குடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும். உடனே சொன்னாங்களாம் கௌசுல் ஆலம் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள், அட ஷைத்தான், என்னுடைய பாட்டனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்க வீங்க தொழுதாங்க, அப்போ கூட போதும்னு அல்லாஹ் சொல்லல. ஆயிஷா, நான் ஏன் வீங்க வீங்க தொழுகிறீங்க, அல்லாஹ் தான் உங்களை முன்பின் பாவம் மன்னிச்சிட்டானே, நான் நன்றி உள்ளவனாக அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டாமான்னு கேட்டாங்க. எனக்கு போதும்னா சொல்ற, நீ போதும்னா சொல்ற, நீ தங்க தட்டில் தண்ணியை கொண்டு வந்திருக்க, என் பாட்டனார் ஆம்பளைக்கு பட்டு ஹராம், தங்கத்தை புழங்குறது ஹராம்னு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் ஹராம், எனக்கு ஹலாலா? யார்டா நீ வந்து சரி. அப்பதான் சொன்னானா, நான் எத்தனையோ ஏன்னா வணக்கசாலிகளை இதை சொல்லி கெடுத்துட்டேன், ஆனால் உங்கள்கிட்ட என்னுடைய பாட்சா பழிக்கலன்னு சொன்னான். பாருங்க, வணக்கம் மட்டுமே செய்த வணக்கசாலிகள், ஷரியத்துடைய கல்வி ஞானம் கௌசுல் நாயகத்தில் இருந்தது. கராமத்துள்ள எத்தனையோ வலிமார்கள் அவர்கள் பக்கத்தில் நெருங்க முடியாது.
வெறும் தவம் மட்டும் செய்து கொண்டிருந்த வணக்கசாலிகள் நிறைய பேர்களை கெடுத்திருக்கான். எழுதுவாங்க மஜாலிசு சுன்னியான் கிதாப்ல, முற்காலத்தில் ரெண்டு அண்ணன் தம்பி 2 பேர். ஒருவர் குடிகாரர், 40 வருஷம் ஒரே குடியிலே இருந்தாராம், மதுக்கு அடிமை. இன்னொருவர் 40 வருஷம் வணக்கத்திலே இருந்தாராம். இந்த 40 வருஷம் வணக்கத்தில் இருந்தவருக்கு ஷைத்தானை சந்திக்கணும்னு ஆசை. அது தேவையில்லாத ஆசை. அப்படி அவனை சந்திக்க ஆசைப்படலாமா? ஆசைப்பட்டுட்டார். அவர் ஷைத்தானை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டார். ஷைத்தான் காட்சி அளித்தான். அவனை சந்திச்சிட்டாலே 7.5 சனியில வந்துடும். அவனை சந்திச்சாலே நமக்கு தரித்திரியம் தான். அவன் வந்தவன சொன்னா, நீங்க 40 வருஷமா வணக்கம் செய்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு 80 வயசு இருக்கு, இன்னும் 40 வருஷம் இருக்கு உங்களுக்கு ஆயுள். உங்க தம்பியை இன்னொரு சகோதரர் பாருங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்றார், நல்லா குடிச்சு அழிக்கிறார், நல்ல நினைச்சபடி வாழ்றார். இன்னைக்கு சில குடிக்கிறவன் என்ஜாய் பண்றான் சொல்றான், உலகத்துல அனுபவிக்கணுப்பா அப்படிங்கிறான் நிறைய பேர். அவரு நல்ல போதையில கிடக்கிறாரு, அழுக்கு ட்ரெஸ்ல போதையில கிடக்கிறாரு, 40 வருஷமா அதே தான். நீங்க இப்படியே எதையும் அனுபவிக்காம துறவி மாதிரி இருக்கீங்களே, பேசாம நீங்க என்ன செய்யுங்க, உங்க தம்பி உங்க அந்த சகோதரர் மாதிரி நீங்களும் குடிங்க. ஷைத்தானை சந்திக்க தேவையா? நீங்க குடிங்க, குடிச்சு நீங்களும் உலகத்துல நல்லா அனுபவிங்க. அப்புறம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் போட்டுருங்க. பிந்தி ஒரு 40 வருஷம் தான் இருக்குல்ல உங்களுக்கு, அந்த 40 வருஷத்துல நீங்க வணங்கி தௌபா தேடிக்கிங்க. இது நல்லா தானே இருக்கு, இது நல்லா தானே இருக்கு. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ்ட்ட சபதம் விட்டான், லவஹு யன்னஹும் அஜ்மஈன், ஆதமுடைய மகள் 1% கூட எவனையும் விட மாட்டேன், அத்தனை பேரையும் கெடுப்பேன். அல்லாஹ் சொன்னான், இல்ல இபாதுக்கு முஹ்லிஸீன். அவனே சொன்னான், உன்னுடைய உள்ளச்சமுடைய அடியார்களை என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. வழிமார்கள் அவங்க தான் யாருங்க? உள்ளச்சமுடையவர்கள் யாருங்க? கராமத்துடைய வழிமார்கள். அவங்கள நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதை தவிர சாதாரணமான அவ்வளவு பேரையும் இங்க எடுத்துருவேன். சபதம் அல்லாஹ்ட்ட சொன்னான். பாருங்க, இவர் என்ன செய்யிட்டாரு, சரி நம்ம நாளையிலேருந்து குடிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சு அவர் மாடியிலேருந்து கீழே இறங்குறாரு. இவர் குடிச்சிட்டு கிடக்கிறாருல 40 வருஷமா, அவர் முழிக்கிறாரு, நம்ம சகோதரர் புள்ள இறையின் தவசியா இருக்கார், நம்ம புள்ள குடியிலேயும் நாத்தத்தில் கிடக்கிறோம் 40 வருஷம், நாம திருந்துவோம், நம்ம சகோதரர் மாதிரி நம்ம நல்ல ஆளாகும். இவர் திருந்தணும்னு நினைக்கிறார். அவர் ஷைத்தானை சந்திச்சுட்டு நம்மளும் ஷைத்தான மாதிரி ஆயிரலாம் நினைச்சு இது பண்ணிட்டு 2 பேரும் இவர் திருந்ததற்காக மேல வர்றாரு, அவரு குடிக்கிறதுக்காக கீழே இறங்குறார். 2 பேரும் சிலிப்பாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழே விழுந்து 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதுல யாரு குடித்துட்டு திருந்தன்னு நினைச்சாரோ அவர் சொர்க்கத்துக்கு போனார், யாரு குடிக்கணும்னு நினைச்சு வந்தாரோ அந்த தவசீலர் நரகத்துக்கு போனார். பார்த்தீங்களா? 2 பேருடைய எண்ணம் தான். இவர் 40 வருஷம் குடிக்கத்தான் செய்தாரு, ஆனா என்ன நல்ல எண்ணத்தோடு எஞ்சாரு, ஷைத்தானை சந்திச்சு நம்மளும் குடிக்கலாம் நினைச்சு வந்தார் பாருங்க. 40 வருஷம் வணக்கத்தோடு அந்த கெட்ட எண்ணத்தோடு வந்தவர் நரகத்துக்கு போனார். ஒரு நாள் சுஃபியான் இப்னு உயைனா, சஹாபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், சுஃபியான் இப்னு உயைனா தாபீன்கள், சஹாபாக்களை பார்த்தவர்கள். சுஃபியான் இப்னு உயைனா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்கள பத்தி வரலாறுல வருது, ஒரு நாள் தன்னுடைய 1000 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தில், ஒரு 1000 பேர் இருக்கும், அந்த கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு மனிதரை பார்த்து, தம்பி நீங்க வாங்க, இந்த மக்கள் மத்தியில அந்த பாம்பு சம்பவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த பாம்பு சம்பவத்தை நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் மக்களுக்கு முன்னால. உடனே அந்த மனிதர் எஞ்சி சொன்னாரு, என்னுடைய வாப்பா அவங்களுடைய வாப்பா சொன்னதாக, என்னுடைய பாட்டனார் சொன்னதாக ஒரு செய்தி சொன்னாங்க. அந்த மனிதர் சொல்ல ஆரம்பிக்கிறார், என்னுடைய வாப்பா அவங்க வாப்பா எங்களுடைய பாட்டனார் சொன்னதா ஒரு செய்தி சொன்னாங்க. அதாவது அவருடைய காலத்தில் ஒரு சாலிகான ஒரு மனிதர் வாழ்ந்தாரு, அவருடைய பேர் முகம்மது இப்னு ஹமீர். அவருடைய பேரு முகம்மது இப்னு ஹமீர். ரொம்ப வணக்கசாலி, இபாவத்தான ஆளு. ஒரு நாள் பசி தாங்க முடியாம வேட்டைக்கு போனாங்க அந்த சாலிகான மனிதர். போகும்போது ஒரு பாம்பு ஓடியே வந்துச்சு. அஜிர்னி அஜிர்னி, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. பொதுவாக வழிமார்கள்ட்ட மனித நேயம், ஜீவ காருண்யம்லாம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஜீவன்களை ரொம்ப, இன்னைக்கு ஒரு பாம்பை பார்த்துட்டா வன இலாக்கா அதிகாரிகள் கொண்டு போய் பிடிச்சு கொண்டு விட்டுருவாங்க. நம்ம தான் ஜீவ காருண்யம் நினைக்கிறோம், அதை விட காருண்யம் உள்ளவங்க வழிமார்கள்.
என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க உடனே இவங்க கேட்டாங்க, யாரை விட்டும் காப்பாத்துறது? ஒரு அநியாயக்காரன்ட்டு இருந்து. யார் அவன்? என்னுடைய எதிரி. அவன் என்ன இனத்தை சார்ந்தவன்? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை சார்ந்தவன் தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சொன்னாங்க, இந்த துண்டு கீழே கிடந்துச்சு, இந்த துண்டில் போய் உள்ளே போய் உட்காந்துக்கோ, நான் உன்னை உள்ள மறைச்சிட்றேன். இல்லை, கண்டுபிடிச்சிருவான். உங்கள் சட்டைக்குள்ளே வந்து என் சட்டைக்குள்ளே யார் உட்காரேன்? இல்லை, கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் எப்படித்தான் நான் காப்பாற்றுறது? உங்கள் வாயை புழங்க, நான் உள்ளே போய் உட்காந்துக்கிறேன். இல்லை, நீ என்னை கொன்றக்கூடாத. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாம்பை கண்டால் கொன்று விடுங்கள், அது நம்மளோடு சமரசம் வைக்கல, நம்மளோடு நல்ல உறவு வைக்கல. பாம்பு நம்மளோடு பழகாது, பாம்பை தூக்கி விளையாடக்கூடாது, ஏண்டால் நம்ம உயிரை கொன்றும். எங்க கண்டாலும் கொன்றுங்க, பாம்பை கொல்லாதவன் என்னை சார்ந்தவனே அல்லன்னு சொல்லி அழுத்தமா பேசியிருக்கிறாங்க. பாம்பு பாசத்தை பாம்பிட்ட பார்க்க முடியாது. ஆனாலும் இவங்க பாசத்தின் உச்சத்துல, அப்போ நீ கொன்றுவிய, அல்லாஹ் மீது ஆணை, வானவர்கள் மீது ஆணை, நபிமார்கள் மீது சத்தியம், இத்தனை சத்தியம் பொய் சத்தியம் செய்து, சரி இத்தனை சத்தியம் செய்துட்டேன்னு சொல்லிட்டு வாயப்பழம் தான் உள்ள போயிட்டு. அப்புறம் இவங்க வந்த ஒரு ஆள் வந்தார், இப்போ ஒரு பாம்பு வந்துச்சா, வரல சொல்லிட்டு அவங்களே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் பொய் சொல்லிட்டோமே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் பொய் சொல்லிட்டோமே, 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னாங்க. ஏன்னா பொய் சொல்லிட்டாங்கல்ல இல்லைன்ட்டு. சரி எதிரி போயிட்டானா அப்படின்னு அந்த பாம்பு எட்டி பார்த்து கேட்டுச்சு. ஆமா, வெளியே வா, வெளியே வா. நான் எப்படி வரவேன்? நான் யாரு தெரியுமா? நான் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாப்பாவை வெளியாக்கினேனே, அந்த இப்லீஸ் நான் தான். இப்போ உன்னை எப்படி கொல்றதுங்கிறத நீ சொல்லு. உன்னுடைய ஹார்ட்டை, உன்னுடைய லிவரை நான் கட் பண்ணவா, அல்லது உன்னுடைய ஹார்ட்ல வந்து விஷக்காத்த ஊதி உன்னை சாவடிக்கவா? இந்த சாவுல என்ன சாவு வேணும்? ஆக கழுத்து நெரிச்சு கொள்ளவா, அறுத்து கொள்ளவா? என்ன, எப்படி உன்னை சாவடிக்கிறது? எப்படி கேட்குது பாருங்க. நீ அல்லாமே சத்தியமாலாம் சொன்னியே, அதான் பொய் சொன்னேன், நீ பைத்தியக்காரன், என்னுடைய பேச்சை நம்பிட்டியே, நீ தான் ஏமாந்துட்டேன். சரிப்பா, நாம மரணமாகிறது உறுதியாகி போச்சு, எனக்கு கொஞ்சம் டயம்தான். ஒரு மரணமானுக்கு கடைசி ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்கும்ல, என் ஜனாசாவை எங்கே அடக்கிறதுங்கிறத நான் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துட்டு வர்றேன், அது வரைக்கும் என்னைய கொன்றாதன்ட்டு அப்படி ஒரு மலையடி வாரத்தில் அந்த இடத்த தேடிக்கிட்டு செலக்ட் பண்ண போகும்போது முக பிரகாசமான வெள்ள உடையில ரொம்ப மனம் நல்ல நறுமணம் வீசக்கூடிய ஒரு மனிதர் கிராஸ் பண்றார். என்ன ரொம்ப சோகமா இருக்கீங்களே? நான் ஒரு ஆள்கிட்ட ஏமாந்துட்டேங்க, அவருக்கு காப்பாற்ற போய் கடைசியில் இப்லீஸ் ஆயிட்டான் அவன், அதனால நான் வந்து இப்போ சாகரத்து முடிவாயிடுச்சு, எங்க அடக்கலான்னு இடத்த தேர்ந்தெடுக்க வந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த சமயத்தில் இவங்க போகும்போதே சொல்லுவாங்கல்ல, நல்லவர்களுக்கு நல்ல வாக்குகளை அல்லாஹ் மனசுல ஒதுக்க செய்வான். சில நேரத்தில் நம்ம அறியாம சில துவாக்களை செய்வோம், நம்ம வாயில வந்துடும், அது பழிச்சிரும். யா லத்தீஃப் உல்துஃப் பில் துஃபிகல் ஹஃபி, யா லத்தீஃப் உல்துஃப் பில் குத்ரத்தில்லதி இஸ்தவைத பி, இப்படின்னு ஒரு 2-3 வரியில வரக்கூடிய ஒரு துவா. அந்த துவாவை ஓதிக்கிட்டே போறாங்க, இவங்க அறியாம வாயில அந்த துவா ஓதிட்டே போறாங்க. அந்த மனிதர் சொன்னாங்க, அந்த போனவங்க, உங்க வாயை பழங்க அப்படின்னாங்க. வாயை பழங்க, ஒரு பச்சை இலையை வாயில ஒத்தி வச்சாங்க. வச்ச உடனே கடமுடன்னு வயிறு வலிக்க ஆரம்பிச்சு, பாத்ரூம் கிளப்பிட்டு பாத்ரூம்ல துண்டு துண்டா அந்த பாம்பு வந்து வெளியே வந்து விழுந்துச்சு. அப்ப அவங்க சட்டையை பிடிச்சி கேட்டாங்களாம், ஸ்ரீதேவி நீங்க யாரு? என்னுடைய மரண நுனி பொருளில் இருக்கும்போது என்னைய வந்து காப்பாத்தினீங்க யார்? அப்ப சொன்னாங்களாம், நீங்க ஓதுன இந்த துவா அல்லாஹ்வுடைய அரிசில எல்லா வானவர்களும் ஆண்டவா இவரை காப்பாத்து, ஆண்டவா இவரை காப்பாத்து என்று சொல்ல வைத்தது. அவ்வளவு பெரிய துவா. அல்லாஹ் தஆலா சொன்னா, நான் என்னுடைய இங்க நடக்கிற எல்லா கூத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன்னு அல்லாஹ் சொன்னான். சொல்லிட்டு என் பேர் வந்து மரூஃப், நான் 4வது வானத்தில் இருக்கக்கூடிய வானவர். என்னை பார்த்து அல்லாஹ் சொன்னான், காபா என்ற சொர்க்கத்து பூங்காவில் இருந்து தூபா என்னும் ஒரு மரத்தினுடைய இலையை கொண்டு போய் அவர் வாயில கொண்டு வைங்க என்று அல்லாஹ் சொன்னான். நான் வந்தேன், நீங்கள் ஒரு பாம்பா இருந்தாலும் ஒரு நல்ல தர்மம் பண்ணீங்க பார்த்தீங்களா, நல்ல தர்மம் கெட்ட மரணத்தில் இருந்து காப்பாற்றும். அதை அவன் அந்த தர்மத்துக்குரிய மதிவை நன்றியுடைய செய்யாவிட்டாலும் அல்லாஹ்விடத்தில் இது நல்ல ஒரு மரியாதை என்று சொல்லிட்டு போனான். எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி கேடு கெட்டவர்கள், இந்த பர்சீசான் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான், ஷைத்தானுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமஸ்லி ஷைத்தான், ஷைத்தானுக்கு உதாரணம் இது காலலில் இன்சானி, ஒரு மனிதனிடத்திலே வந்து சொன்னான், மனிதா நீ மதம் மாறு,
மனிதா நீ அல்லாஹ்வை மறுத்து விடு என்று சொன்னான். அந்த மனிதனும் நான் இறைவனை மறுத்து விட்டேன் என்று சொன்னார். இறைவனை மறுத்து விட்டேன் சொன்ன உடனே ஷைத்தான் சொன்னான், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், இதோடு ஓடி விடுகிறேன், ஒதுங்கி கொண்டான். இது யாரை பத்தி சொல்லப்பட்டது? இது யாரை பத்தி சொல்லப்பட்டது? தப்சீர்ல எழுதுவாங்க, குர்துபி இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இந்த செய்தி நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை ஏற்படுத்த வேண்டும். 70 வருஷம் தவம் செய்த பர்சீசா, ஒரு இறைநேசர் பர்சீசா, அவருடைய மாணவர்கள் வானத்திலே பறப்பாங்களாம். அவங்ககிட்ட படிச்ச மாணவர்கள் வானத்திலே பறப்பாங்களான்னு எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. இவங்களுடைய ஒரு நாள் ஷைத்தான் ஒரு மீட்டிங் போட்டானா. மீட்டிங் போட்டு சொன்னானா, உங்களில் யாராவது பர்சீசாவை கெடுக்கிறதுக்கு யார் கெடுத்து வரீங்களோ அவரு தான் எனக்கு செல்ல புள்ள, அவருக்கு தான் நான் பரிசு கொடுப்பேன். இந்த சொன்ன இந்த வெள்ளை ஷைத்தான் ஒருத்தனை சொன்ன, நபிமார்களுக்கு எடுக்கிற வெள்ளை ஷைத்தான், அவன் சொன்னான் நான் எடுத்துட்டு வர்றேன். அவருடைய தவச்சாலைக்கு வந்தான், வந்து தொழுகிற மாதிரி நின்னான். ஆனால் அவங்க எப்படி ஆள்னா 10 நாள் ஒரு தடவை தான் தொழுகையை கையை வைப்பாங்க. நோன்பு வச்சுட்டா 10 நாளுக்கு பிறகு தான் நோன்பை துறப்பாங்க. இவனும் கையை வந்து பார்த்தாங்க, இவன் நம்மளை மாதிரியே தொழுகிறானே, ரொம்ப அழகா தொழுகிறானே. கூப்பிட்டான், பதிலே கொடுக்கல. ரெண்டாவது இவங்க தொழுதுட்டு பார்த்தாங்க, இவன் இப்படி 10 நாள் அழகா தொழுகிறானே, நம்ம இவங்க கூப்பிட்டா பதில் சொல்லியிருக்கணுமேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது வெயிட் பண்ணாங்க. எப்போ நீ யாரப்பா? நானும் உங்களை மாதிரி வணங்க வந்திருக்கேன், உங்கள் சீடர் மாதிரி என்னை ஏற்றுக்குங்க, உங்களுடைய ஒழுக்கத்தை நான் கடைபிடிக்கிறேன், உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது தக்பீர் கட்டிட்டாங்க. அடுத்து இவன் பின்னால தக்பீர் கட்டினான். அவங்க 10 நாள் தொழுதா இவன் 40 நாள் தொழுறான். அவங்க 10 நாள் நோன்பு வச்சா இவன் 40 நாள் சாப்பிடாம நோன்பு வைக்கிறான். இவன் 80 நாள் நோன்பு வைக்கிறான். அடா, நாம விட இவன் எவ்வளோ பெரிய ஆளா இருக்கான். அவங்களுக்கு அவனுடைய அமலை பார்த்த உடனே தன்னுடைய அமல் சாதாரணமாக தெரிஞ்சுது. ஏப்பா இவ்வளோ பெரிய திறமை இருக்கப்பா. அது மட்டும் இல்லை, எனக்கு இஸ்முல் ஆலம் என்று சொல்லப்படக்கூடிய மந்திரமெல்லாம் எனக்கு தெரியும், அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டா? கற்றுக் கொடுத்தான். நான் தான் சொன்னல, ஷைத்தானுக்கு எல்லா ஞானமும் தெரியும் சொன்னலங்க. அதை ஓதுனா நோயாளியை குணப்படுத்திடலாம், ஷிஃபா வாக்கிடலாம். கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்துட்டு என்ன செய்தான் தெரியுமா? ஒவ்வொருத்தன் உடம்புலையா போய் ஷைத்தான் பிடிக்க வச்சான், பிசாஸ் பிடிக்க வச்சான். அப்புறம் மனுஷன் மாதிரி போவான். உங்களுக்கு டாக்டர் மாதிரி போய் வைத்தியம் பண்ணணுமா, இந்த பர்சீசாட்ட போங்க, அவர் நல்ல வைத்தியம், அவர் ஷைத்தானை எல்லாம் விரட்டுவார். அவருக்கு தான் அவருக்கு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கேஸையா அனுப்பிக்கிட்டே இருந்தான், அவங்களும் குணப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் என்ன செய்யுதான், ஒரு இளவரசிக்கு போய் உடம்புல ஏறினான். அந்த பெண்ணுக்கு பேய் பிடித்தது. அந்த அரசர்கிட்ட சொன்னா, நீங்க பர்சீசாவிட்ட அனுப்புங்க. அந்த பெண்ணு பக்கத்தில் ஓதி பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய அழகா ஆக்கி, நீ இந்த பெண்ணை கெடுத்துரு, இந்த பெண்ணு அழகானவள், நீ கெடுத்துருன்னு மனசுல எண்ணத்தை போட்டு கெடுக்க வச்சுட்டான். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, பெண்ணுடைய உருவத்தில் தான் ஷைத்தான் வருவான்னு சொன்னாங்கல்லங்க. கெடுத்த உடனே குழந்தை உண்டாயிருச்சு. குழந்தை ஆனவன்னு சொன்னா, பட்டி தெரிஞ்சா கேவலப்படுத்தி அரசருடைய கொன்றுவாரு, நீ அவரை அந்த பெண்ணை கொன்னு புதைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டான். அரசருடைய கனவுல போய் சொன்னா, உங்க புள்ளைய கொண்டு போட்டான், வயத்துல புள்ள இருக்கும், நீங்க கபரை தோண்டி பாருங்கன்ட்டான். வந்து தோண்டி பார்த்த பிறகு வயிற்றுல புள்ள இருந்தது. உடனே அந்த பர்சீசாவை அரசர் தூக்கில போடுறதுக்காக தூக்கில் மரத்தில் நிற்கும் பொழுது இவன் நல்லவன் மாதிரி வந்து சொன்னா, நல்லா இருக்கீங்களா, கைப்பஹாலுக்கு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் முடிஞ்சு போச்சு, கொலை பண்ணியாச்சு. கடைசியில் ஒன்னே ஒன்று மட்டும் செய்தா உங்களை தூக்கு மேடையிலேருந்து காப்பாத்து. என்ன? என்னை நீங்கள் நம்புங்கள், எனக்கு சுஜூது செய்யுங்கள். எப்படிப்பா சுஜூது செய்ய முடியும்? நான் வந்து மரத்திலப்பா கழுத்து கட்டியிருக்கு, இப்படியே தலையை அசைங்க. அப்படியே அசைந்தார், அவர் காஃபீராகி போயிட்டார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய கடைசி வரைக்கும் ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்திலிருந்து அல்லாஹ் நம்ம பாதுகாக்க வேண்டும். பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இவருடைய மாணவர்கள் 4 பேர் இருந்தாங்க. முக்கியமான விஷயம், இந்த 4 பேர், ஒரு ஆளுக்கு பேர் முர்கிஸ், அவர் சின்ன வயசுக்கார். இன்னொரு மாணவர் முஹ்சின், அவர் ரொம்ப வணக்கசாலி. இன்னொரு மாணவர் மன்பூஸ், இவர் தான் வந்து நடுத்தர வயதுள்ளவர். இன்னொரு யூகாஸ். இந்த 4 மாணவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மாணவர்கள். முர்கிஸ் சின்ன வயசுக்காரரு, முஹ்சின்ங்கிறவர் நல்ல வணக்கசாலி, மன்பூஸ் அப்படிங்கிறவர் வந்து நடுத்தர வயது, இந்த யூகாஸ்ங்கிறவர் ரொம்ப வயசுல கூடினவர். இவன் என்ன செய்தானா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த முதல் முர்கிஸ்ட ஷைத்தான் வந்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் உயர்த்தப்பட்ட உடனே, நான் யார் தெரியுமா? ஷைத்தான் வந்து மனித உருவத்தில் வந்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னை அனுப்பி வச்சிருக்காங்க,
என்ன சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வச்சிருக்காங்க. எப்பா என்னையாப்பா நீங்க அல்லாஹ்வுடைய அடியார் ரசூல்னு சொல்றீங்க, நான் பிறவி குருட நீக்கியிருக்கேன், வெண்குஷ்டத்தை நீக்கியிருக்கிறேன், மையத்தை ஹயாத்தாக்கி இருக்கிறேன். இப்படிலாம் இருக்கும்போது என்னை நபின்னு நீங்க ஏன் சொல்றீங்க? நான் என்னை கடவுள் நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லிட்டு போனா, என்னை கடவுள் என்று சொல்லுங்கள் என்று ஈசா உங்கள்ட்ட சொல்ல சொன்னாங்க. அப்படியா? அவர் உடனே அவர் மடத்துல இறங்கி இன்னொரு ஆள்கிட்ட போய் சொன்னார். அவர் இறங்கி மூணாவது ஆள்கிட்ட போய் சொன்னார். ஆமா, எனக்கும் அப்படிதான் மனசு தோணுது. இவ்வளவு பெரிய வைத்தியம் பண்றவரை நம்ம கடவுள் தானே சொல்லணும். அவர் நாலாவது ஆள்கிட்ட போய் சொன்னார். அவர் சொன்னார், உண்மையிலே நம்ம ஈசா அவர்கள் கடவுள் தான். சாலிசு சலாசா, 3 கடவுள், 3வது கடவுள். எப்படி கெடுத்துட்டான் பத்தியா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய 4 சீடர்களை எப்படி கெடுத்தான் பாருங்க. அதே மாதிரி நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், கசாலி இமாம் சொல்லுவாங்க, ஒரு மரத்தை ஒரு ஊர்ல வணங்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு இறைநேசர் வணக்கசாலி அந்த மரத்தை வெட்ட போனாங்க. மரத்தை வணங்குறாங்க. ஒரு வயசான உருவத்தில் சைத்தான் போய், நீ ஏன்பா அதை போய் வெட்ட போற, நீ அதை வெட்டினா இன்னொரு மரத்தை வணங்குவாங்க அப்படின்னு சொல்ல 2 பேருக்கு சண்டை வர அந்த வயசானவரை இந்த வணக்கசாலி ஜெயித்து விட்டார். சைத்தானை கீழே மலத்தி போட்டார். திரும்ப 2வது அதே போல இன்னொரு சமயம் அந்த மரத்தை வெட்ட போகும்போது 2வது சண்டை 2வது இந்த சைத்தானை மலத்தி விட்டார். 3வது சொன்னா, இதெல்லாம் உங்க வம்பான வேலை, நீ ஏன் கஷ்டப்பட்டவர், டெய்லி உங்களுக்கு நம்ம 2 பேரும் சமரசம் பேசிக்கிடுவோம், டெய்லி நீ படுத்த தலானிக்கு அடியில் 2 தங்க காசு வைக்கிறேன், நீ வெட்டாம இருந்தா போதும். அப்படியா? 2 தங்க காசு வச்சிருவீங்களா? சரி அப்படின்னு அவர் பார்த்தாரு. நமக்கு எதுக்கு வம்பு, ஊர்ல எத்தனை பேர் இருக்கான், நம்ம மட்டும் வெட்டிட்டு கிடக்கணும்ட்டு என்ன செய்யிட்டார், 2 காசு முழிச்சு பார்த்தா 2 தங்க காசு இருக்கு. 2 நாள் தான் கொடுத்தான். 3வது நாள் தங்க காசை காணும். சைத்தான் ஏமாத்திட்டானே நம்மள அப்படின்னு சொல்லிட்டு 3வது நாள் வெட்ட போனார். சைத்தான் மறிச்சான். 2 பேருக்கு சண்டையில சைத்தான் அவரை மலத்தி விட்டான். அப்ப அவர் கேட்டாரு, அன்னைக்கு நான் ஜெயிச்சேன் 2 ரவுண்ட்ல, இன்னைக்கு ஒரே ரவுண்ட்ல என்னை மலத்திட்டியப்பா. அன்னைக்கு நீங்கள் வந்தீர்கள் அல்லாஹ்வுக்காக, இன்னைக்கு நீங்க துட்டுக்கா இல்லைங்கிறதுக்காக வந்திருக்கீங்க. இப்படி எத்தனை பேர்களை கெடுத்திருக்கிறான். பாரசீக மன்னர் கையார்னு ஒரு மன்னர் இருந்தார், பாரசீக மன்னர். அவருடைய காலத்துல முருதக்குன்னு ஒருத்தன் என்ன செய்தான், நானே நபின்னா. பாரசீக மன்னர் கையாருங்கிற ஒரு பாரசீக மன்னருடைய காலத்துல முருதக், நான் என்னை நபின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். அது மட்டும் சொல்லல, எந்த பொம்பளை யாருனாலும் வச்சுக்கலாம், எல்லாருடைய சொத்து பணம் எல்லாத்துக்கும் சொந்தம், யார் மனைவி யாரும் வச்சுக்கலாம், புதிய ஷரியத் இப்படி சொன்னா ஒருத்தன். கடைசியில அந்த மன்னர், பாரசீக மன்னர், முஸ்லீம் மன்னர் ஒருவர் என்ன செய்தாரு, அந்த இனத்தையே அழிச்சார். 12,000 பேர்களையும் ஒரே நாள்ல அழிச்சார். அதுல சில பேர் தப்பிச்சு ஓடி அங்கங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இதுல எவனாவது ஒருத்தன் இறந்தா ஷைத்தான் என்ன செய்வானா, அந்த இறந்தவருடைய உருவத்துல வருவானா. ஹயாத்துல் ஹைவான் கிதாப்ல எழுதுறாங்க, நபின்னு இந்த முருதக்குங்கிறார், நபின்னு ஏத்துக்கிட்டவன் இருக்காங்கல்ல, இவங்க என்னைக்கு இவங்க இறந்த உடனே மறுநாள் ஷைத்தான் அவன் உருவத்தில் சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி முருதக்கு நபிதான், முருதக்கு நபிதான், நீங்க நபின்னு தான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு ஷைத்தான் அந்த உருவத்தில் சொல்லுவானா. எந்த அளவுன்னு சொன்னா, ஷைத்தானுடைய கெடுதல் எந்த அளவு இருந்துச்சுன்னா, யாராவது திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான்னு வைங்க, யாராவது அமானித சாமான் வைத்திருந்தாரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டா சொல்லுவாங்களாம், அவர்ட்டு நாளைக்கு நம்ம ஆள் வருவார், இறந்தவர் வருவார்ல, அப்ப கேட்டுக்கரலாம் எப்படி அந்த காசு யார்ட்ட இருக்குன்னு கேட்டுக்கரலாம். இப்படி ஷைத்தான் அந்த உருவத்தில் இந்த மாதிரி கேடு செய்தான் என்று எழுதுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, இது மாதிரி ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை எடுத்துக்கொண்டால் ஏகப்பட்ட விஷயங்கள் நாம் சொல்ல முடியும். ஒரு மனிதர் ஷைத்தான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் 1000 தடவை அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் திட்டிக்கிட்டே இருந்தார். ஒரு மனிதர் எத்தனை தடவை திட்டி இருந்தாரு? 1000 தடவை. நம்மதாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது தான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுவோம், அப்படித்தானங்க சொல்லுவோம். ஒரு நாளைக்கு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லி 1000 தடவை சொல்லிட்டு இருந்தார். அவர் இடத்துல படுத்து கிடந்தார். திடீர் எஞ்சிப்பா எஞ்சிப்பா சீக்கிரம் எஞ்சிப்பா, எதுக்கு எதுக்கு எழுப்பீங்க, அவர் எழுப்பி இந்த இடத்துக்கு வா அப்படி அந்த இடத்துல அப்புறப்படுத்தணும். அந்த கட்டணம் இடிஞ்சு கீழே விழுந்து. நுஸ்ரத்துல் மஜாலிஸ் கிதாபில் எழுதுவார். உடனே அந்த ஆள் பார்த்தாரு, ஏங்க என் உயிரை காப்பாற்றிய தெய்வம் மாதிரி சொல்லி, நம்ம நல்லா தான் என் உயிரை காப்பாற்றிட்டு இல்லைங்க, எனக்கு உயிரே இந்த நீங்கள் எழுப்பினா நான் செத்து போயிருப்பேங்க கட்டை அடைஞ்சு. நீங்கள் யாருங்க? நான் தான்ப்பா இப்லீஸு. இப்லீஸா? உங்களை தானங்க நான் 1000 தடவை டெய்லி திட்டிக்கிட்டே இருக்கேன், உங்களை ஒவ்வொரு நாளைக்கு 1000 தடவை திட்டுறேன், ஆனால் என்னையை காப்பாற்றிட்டு இருக்கிறாள். போடா, ஒன்னையெல்லாம் நான் காப்பாற்றலடா,
உனக்கு நல்லதா செய்த நினைச்சுக்கிட்ட, நீ இடிபாடுல இறந்திருந்தா தியாயி ஷஹீத், நீ துருவ சொர்க்கத்துக்கு போயிருவ. உனக்கு சாதாரண மரணம் கிடைக்கணுங்கிறதுக்கு தான் நான் எழுப்பி விட்டேன், நீ என்னை திட்டினாலும் எழுப்பி விட்டேன். மசால் இமாம் யஹ்யால் எழுதுவாங்க, ஒரு நாள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தூங்கும்போது தஹஜ்ஜுக்கு ஷைத்தான் எழுப்பி விட்டானா. எஞ்சுங்க எங்க தஹஜ்ஜுக்கு எழுப்பிங்க யாருங்க? நான் தான் இப்லீஸ். இப்லீஸா? கையை பிடிச்சிக்கிட்டாங்க. நீ நல்லது செய்ய மாட்டியே, நீ என்னை எதுக்கு இப்படி தஹஜ்ஜுக்கு எழுப்பி விடுறன்னா அதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்குதுன்னு அர்த்தம். நீ எதுக்குடா என்ன தஹஜ்ஜுக்கு எழுப்புன? எதுக்கு? நீங்க தஹஜ்ஜுக்கு எழுப்பினா பகல் ஃபுல்லா அழுதுட்டு கிடப்பீங்க. உங்களுக்கு ஒரு தஹஜ்ஜுல பல தஹஜ்ஜுத் நன்மை அல்லாஹ் தந்துடுறான். அதனால அதுக்கு எழுப்பி விட்டாலாவது ஒரு நன்மையோடு போட்டுமேன்னு சொல்லி தான் எழுப்பி விட்டேன் நான். எவ்வளோ பெரிய அவனுடைய சூத்திரத்தை பார்த்தீங்களாங்க. முற்காலத்தில் ஒரு மனிதர் 2 அண்ணன் தம்பியில் ஒரு ஆள் மதரசாவுக்கு படிக்க போயிட்டாராம், ஷரியத்து சட்டம் படிக்க. இன்னொரு ஆள் காட்டுக்கு வணங்க போயிட்டாராம். வணங்க போனவருக்கு மார்க்கம் தெரியாது. அவர் வணங்கிக்கிட்டு இருக்கும்போது ஷைத்தான் வந்து சொன்னானா, உன் வணக்கம் உயரணும்னா ஒரு வழி சொல்லட்டா? என்ன வழி? கழுத்தில் ஒரு எலியை சாக அடித்து கழுத்தில் மாலையாக போட்டுட்டு வணங்கினா தான் அவன் தவம் ஏற்றுக்கொள்ளப்படும். இவர் பார்த்தாரு, ஆஹா நம்ம தவம் வலிமை பெறணும்னா எலியை அடித்து கழுத்தில் மாலையாக போட்டுக்கிட்டு அவர் தவம் பண்ணிட்டு இருந்தார். தம்பி காட்டில் வணங்கிக்கிட்டு இருக்காரு, அவரை பார்க்கலான்ட்டு யார் வந்தா? அவர் சகோதரர் ஆலிம் மார்க்க கல்வி படித்தார்ல, அவர் வந்தார். பார்த்தா அவர் எலியை மாலையாக போட்டுட்டு தவம் பண்ணிட்டு இருக்காரு. என்னப்பா அந்த அநியாயம் பண்ணிட்டு இருக்க? நஜீஸ்லப்பா அது. என்னது நஜீஸா? ஒருத்தன் வந்தான், அவன் சொல்லிட்டு போனான், அவன் வாழ்க்கையே நாசமாக்கிட்டு போயிட்டானே அவன். இந்த மாதிரி ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை எடுத்துக்கொண்டால் ஒன்றல்ல ரெண்டல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அவனுடைய அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம், ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல ஷைத்தான் வந்தான். கலரான தொப்பி போட்டிருந்தான், பல கலர். நான்லாம் ஒரு கலர் தான் போட்டிருக்கேன், அவன் பல கலரில் ஒரு தொப்பி போட்டு வந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தா, என்ன கலர் தொப்பி, பல கலர் தொப்பி கூட வந்திருக்கேன், என்னப்பா நீ யாருப்பா? அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா. யாருப்பா? நான் தான் இப்லீஸ். எதுக்கு எனக்கு செலாஞ்சொல்ல வந்திருக்கேன்? நீங்க அல்லாஹ்ட்ட பெரிய ஆளா இருக்கீல்ல, அதனால உங்களுக்கு ஒரு மரியாதைக்காக வந்தேன். இந்த தொப்பி எதுக்கு வச்சிருக்க? இந்த தொப்பி எதுக்குள்ள தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளுடைய இதயத்தை அப்படியே ஈர்க்கிறதுக்கு இந்த தூண்டில் தான் இந்த தொப்பி. தொப்பியை போட்டு ஒரே அமைக்கிறோம் சொல்லுமா இல்லையா? அவனுக்கு தொப்பியை போட்ட வேண்டியதான், அவனுக்கு ஒரே தொப்பியை போட்ட வேண்டியதான். இவன் தொப்பியை போட்டு அவன் என்ன செய்யுது? அவன் இதயத்தை ஒரே அமைக்கிறதுக்கு தான் வச்சிருக்கேன். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளை நீ எப்படி ஜெயிப்ப? என்ன விஷயத்தை வச்சு நீ ஜெயிப்பாய்? அப்போ அவங்க சொன்னாங்க, அவன் ஷைத்தான் சொன்னான், அவன் நிறைய அமல் செய்துட்டு நம்ம நிறைய தொழுதுட்டோமே, நம்ம நிறைய தான தரம் பண்ணிட்டோமே அப்படின்னு யாரு தன்னுடைய அமலை பெருசாக எவன் நினைக்கிறானோ அவனை நான் ஜெயிச்சிருவேன். ஏன்னா தன்னுடைய அமலை பெருசா நினைக்கிறவன் தன்னுடைய பாவத்தை பத்தி யோசிக்க மாட்டான், தன் அமலை பத்தி தான் பெருசா நினைச்சிட்டு இருப்பான். இதை வச்சு தான் நான் என்ன செய்வேன். அதே மாதிரி ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நான் ஒரு நாள் கனவுலே இப்லீஸை பார்த்தேன், அம்மனத்தோடு. இப்லீஸை அம்மனத்தோடு பார்த்தேன். ஸ்ட்ரெஸ் இல்லாம. உனக்கு வெக்கமா இல்லை? ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, உனக்கு வெக்கமா இல்லை? மக்களை முன்னால நீ இப்படி நிர்வாணமா இருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா என்று கேட்டேன். அவன் சொன்னான், இவங்கெல்லாம் மக்களே கிடையாது. யாரை பார்த்து சொன்ன? மக்களை. இவங்கெல்லாம் மக்களே கிடையாது. அப்ப மக்கள்லாம் யார் என்று கேட்டேன். ஷூனிசா என்ற ஒரு பள்ளி பகதாதில் இருக்கு. அந்த பள்ளியில ஒரு கூட்டம் இருந்து உட்கார்ந்துருக்காங்க, அவங்க தான் மக்கள். நான் உடனே முழிச்சு பார்த்துக்கிட்டு நான் அந்த பள்ளிவாசலுக்கு போனேன். சில ஞானிகள் ஒரு போர்வை போர்த்தி கொண்டு திக்ர் செய்து கொண்டிருந்தார்கள், அவுலியாக்கள் அவங்கெல்லாம். அப்போ நான் போன உடனே ஒரு ஆள் அந்த துணியை தூக்கிட்டு சொன்னாரு, தம்பி யார் எதை சொன்னாலும் நம்பிராத, உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார் தெரியுமா? 2 அடையாளம் அவங்கள்ட்ட இருக்கும். ஒன்று, அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ரொம்ப கஷ்டம் எடுத்துக்கிடுவாங்க. 2வது, அவங்க உள்ளத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அல்லாஹ்வை தவிர. இந்த 2 பேர் தான் உண்மையான அவுலியாக்கள். அதனால யார் எதை சொல்ல நம்பிராத என்று அந்த அவுலியாக்கள் சொன்னாங்களாம். எதுக்கு சொல்றோம்னா, இந்த மாதிரி சைத்தானுடைய அந்த சூழ்ச்சியிலே மாட்டினவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஒரு நாள் சஹாபாக்கள் போருக்கு போனாங்க, பாரசீகத்துக்கு போருக்கு போனாங்க. ஜரீர் சஹாபாக்களுடைய வரலாறுல ஜரீர் பேர்ல பாருங்க ஒரு சம்பவம் எழுதியிருப்பார். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருப்பாங்க.
சஹாபாக்கள் ஈரானுக்கு போருக்கு போகும்போது அங்கு ஒரு மனிதர் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படின்னு சொல்லி தஸ்பீஹ் செய்துட்டே இருந்தார். அப்போ இவர் கேட்டாரு, ஏங்க அந்த தஸ்பீஹ் வந்து நான் வானத்துல கேட்ட பிறகு இப்பதாங்க நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு பக்கத்துல ஒரு ஆள் கேட்டார். லா ஹவுல வலா குவத்துல தஸ்பீஹ் செய்யற பார்த்து ஒரு ஆள் சொன்னாரு. ஈரான்காரர் சொல்றாரு, நீங்க இந்த தஸ்பீஹ் நான் வானத்துல தானே கேட்டேன், அப்புறம் உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன், நீ எப்பம்பா வானத்துக்கு டிராவல் பண்ணன்னு கேட்டாங்க. அதை ஏன் கேட்குறீங்க, நான் பாரசீக மன்னன்ட்டு இருக்கும்போது திடீர்னு ஷைத்தான் கடத்திட்டு போயிட்டான். ஷைத்தான் என்ன செய்யிட்டான், கடத்திட்டு போயிட்டான். கடத்திட்டு போனதும் இல்லாம டெய்லி என் மனைவியோடு வந்து உடலுறவு கொள்ள ஆரம்பிச்சிட்டான். எவ்வளவு பெரிய சூழ்ச்சி அது. இப்ப நான் சொன்னேன், நீ எழுத்தன்னா உன்னைய கொன்றுவேன், ஒரு 50-50, பகல் எனக்கு உனக்கு நைட்டு எனக்கு, அப்படி பிரிச்சுட்டான் பஞ்சாயத்திய. ஒரு நாள் சொன்னா, நான் வானத்தில் ஒட்டு கேட்க போவேன், வரியான்னு கேட்டான். நான் பின்னால தொத்திக்கிட்டு போனேன். வானத்திலே வானவர்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற சத்தத்தை கேட்ட உடனே குப்புற அடிச்சு கீழே வந்து விழுந்தான். அப்ப நான் விளங்கிக்கிட்டேன், இந்த ஷைத்தானை துரத்தணும்னா இந்த மந்திரம் தான். அதே மாதிரி என் மனைவிட்ட கூட வந்தான், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொன்னேன். அப்படியே உப்பு தண்ணியில போட்டா கரைஞ்ச மாதிரி அப்படி கரைஞ்சிட்டான். அப்ப ஷைத்தானை நாம் விரட்ட வேண்டுமானால் திக்ர்கள் ரொம்ப முக்கியம். திக்ர்கள். ஒரு மனிதர் கிதாபில் எழுதுவாங்க, ருசுகத்துல் மஜாலிஸ்ல, ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு ஆளுக்கு ஒரு தன்னுடைய சின்னமாப்பா மகளை பெண் கேட்டார், உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு வேற ஆளுக்கு கட்டி கொடுத்தார். முதல் நைட்லேயே கணவர் இறந்துட்டார். ரெண்டாவது ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சார், அவரும் முதல் நைட்லேயே இறந்து போயிட்டார் கணவர். இப்படி 4 கல்யாணம் முடிச்சு 4 கணவனும் முதல் நைட்லேயே இறந்து போயிட்டார். ஏதோ ஒரு ஜின்னுடைய தொந்தரவு இருந்தது. அடுத்து யாரே அந்த சின்னப்பா மகனே கட்டிட்டார், கல்யாணம் முடிச்சுக்கிட்டார். முடிச்ச உடனே ஒரு ஷைத்தான் வந்தான். வந்து இதை மாதிரி தொந்தரவு பண்றதுக்கு வரும் பொழுது அவன் சொன்னான், என்னுடைய மனைவியை நானும் வச்சுக்கிடுவேன்னு சொன்னான். என்னைய வானத்துக்கு கூட்டு போனான் ஒட்டு கேட்கறதுக்காக. அங்க லா ஹவுல வலா குவத்த இல்ல சத்தம் கேட்ட உடனே கீழே வந்து விழுந்தோம். அன்று இரவு நான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா சொன்னேன், அவன் அப்படியே தீ பிடிச்சி எரிஞ்சு போயிட்டான் அப்படின்னு கிதாபில் எழுதுவார். அப்ப அதனால இந்த லா ஹவுல வலா குவத்த என்னன்னா, எதிரிகள் 4 வகைங்க கிதாபில் எழுதுவாங்க. நப்சு எதிரி தான், இந்த உலகம் எதிரி தான். எதிரிகள் 4 பேர். நப்சு எதிரி, கெட்ட நண்பன் எதிரி, ஷைத்தானும் எதிரி. கெட்ட நண்பனை பக்கத்துல தெரியும், ஷைத்தானை கண்ணில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்லைங்க. அப்ப கண்ணுக்கு தெரியாத எதிரி. அதனால கண்ணுக்கு தெரியாத எதிரி நம்ம இது பண்றது பெரிய கஷ்டம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நினைக்கு வருகிறேன். முற்காலத்தில் ஒரு மனிதர் தவம் பண்ணிட்டு இருந்தாராம் வானத்தில். அந்த ஒரு தவச்சாலையில ஒரு பெண்ணு வந்து நைட் நேரத்தில், வணக்கசாலி அவர்களை ஒரு நைட் நான் தங்கிட்டு போட்டா, இந்த ஒரு நைட்டு மட்டும் என்னை தங்க இடம் கொடுங்க, நான் நைட் நேரத்தில் நான் போனா நான் பாதுகாப்பு இல்லை, தங்கட்டா அப்படின்னு அனுமதி கேட்டான். அந்த பெண் அந்த நாட்டில் அந்த காலத்திலே பெரிய பேர் அழகி. சரின்னு நான் அனுமதி கொடுத்தாங்க. பக்கத்தில் வந்தோன்னு ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கழிச்சு நிர்வாணமாக நிற்க ஆரம்பிச்சிட்டான். அவர் அப்படியே கண்ணை பொத்திட்டார். அந்த வணக்கசாலி கண்ணை பொத்திட்டு நினைச்சிட்டு வாய்ப்பு திறக்கவே இல்லை. அவன் முன்னால அப்படியே நிர்வாணமா நின்றுகிட்டே இருக்கா. அவர் சொன்னாரு, நாளைக்கு மறுமையை நினைத்துப்பார், அல்லாஹ்வுடைய நெருப்பை நினைத்துப்பால், அந்த நெருப்புல அல்லாஹ் கொடுக்க ட்ரெஸ் நெருப்பு நினைத்து ஒன்று ஒன்றா சொல்லி பார்த்தார். அவ கேட்குற மாதிரி இல்லை, உன் பேச்செல்லாம் கேட்க நேரம் இல்லை, மரியாதையை என் அழகை நீ ரசிச்சுக்கோன்னு சொன்னார். கடைசியில் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு நெருப்பை பற்ற வச்சார், ஒரு திரியை பற்ற வச்சு தன்னுடைய கையை விட்டார், ஒரு விரலை இப்படி ஒவ்வொரு விரலா விட்டார் அந்த பெண்ணை. அது இந்த பெண்ணுக்கு முன்னால, இந்த சின்ன நெருப்பை எவ்வளவு வேதனை ஆகுது பார், நீ பெரிய நெருப்பு அல்லாஹ்வுடைய நெருப்பு எவ்வளவு மோசமா இருக்குன்னு ஒவ்வொரு விரலையா விட்டார். 5 விரலும் கரிஞ்ச உடனே அதை பார்த்துட்டு அப்படியே சத்தம் போட்டு அவ இறந்துட்டா. 5 விரலையும் கரைச்சிட்டா. எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய பயமுள்ள ஆள் பாருங்க. உடனே ஷைத்தான் போய் ஊர்ல என்ன சொல்லிட்டான், இவர் ஒரு பொண்ணு, அழகான பொண்ணை கொண்டு போயிட்டார், தப்பு செய்து கொலை பண்ணி போட்டாருன்றான். அங்கேருந்து அரசன் வந்தான். அந்த பெண்ணை எங்க? இங்கதான் இருக்கா, வர சொல்லு. இறந்து போயிட்டா. எப்படி இறந்தா? ஒண்ணுமே பேசல. கழுத்துல சங்கிலியை போட்டு இழுத்து கொண்டு போனாங்க. அவரை அறுக்கிறதுக்காக ரெடியா இருக்கும்போது, யா ஆலிமுல் அஸ்ரார், ஆண்டவனே ரகசியங்களை தெரிந்தவனே, என்னை நரகத்திலிருந்து காப்பாற்றுவாயாக, அநியாயமா என்னை கொள்றாங்கன்னு துவா செய்தார். அப்ப அல்லாஹ் சொன்னான், துவாவை நிறுத்துங்கள், துவா கேட்காதீங்க, துவா கேட்காதீங்க, கேட்ட வரைக்கும் போதும், உங்க நிலைமை எல்லாம் எனக்கு தெரியும்,
உங்க நிலைமை எல்லாமே நமக்கு தெரியும். உங்களுடைய நிலைமையை பார்த்து வானத்தில் உள்ள அவ்வளவு அத்தனை பேரும் அழுகிறார்கள், கதறுகிறார்கள். அநியாயமா ஒரு ஆளை கொல்ல போறாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஜனாசாவா கடந்த அந்த பெண் ரூஹ திரும்பி முழிச்சிட்டா. அல்லாஹ்வுடைய வேலையை பாருங்க. இது ஷைத்தானுடைய வேலை. அவர் அநியாயம் பண்ணவே இல்லை. நான் அவர் தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு தான் தன்னோட விரலையே, ஏன்னா அவருடைய விரலை பாருங்கன்னா 5 விரலும் கரிக்கப்பட்டு இருந்தது. இதை பார்த்த உடனே, அந்த மையத்தை பேசினதை பார்த்த உடனே ஆண் சத்தம் போட்டு அவரும் உயிர் போயிடுச்சு. 2 பேர்களும் ஒரே இடத்தில் அடக்கப்பட்டார்கள் என்று கல்வி இமாம் எழுதுறாங்க. இப்படி ஷைத்தானுடைய வலையிலே சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்கள். இன்னைக்கு பாருங்க, ஷைத்தான் சாதாரணமான வழிமார்கள் மட்டும் எத்தனையோ மன்னர்களை நாசமாக்கியிருக்கான். மன்னன் ஃபிரௌன் எடுத்துக்கங்களேன். ஃபிரௌன்ட்ட வந்தானா இப்லீஸ், என்னை விட நீ பெரிய அல்லப்பா, நானாவது அல்லாவுக்கு சஜிதா செய்த, நீ அல்லான்னு சொல்லிட்டியப்பா, நீ என்னெல்லாம் விட அப்பனுக்கு அப்பன் ஆயிட்டியப்பா நீ. அப்பா ஃபிரௌன் சொன்னானா, நான் இனிமேல் அதை தௌபா செய்துட்டேன், நான் ஆண்டவன் சொன்னது தப்பு தான், தௌபாலாம் செய்யாத, நீதான் கடவுள், நீதான் கடவுள் என்பதை எகிப்து மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நீ கடவுள் இல்லை நீ சொன்னேன்னா அவன் ஆட்சியை கவுத்துருவாங்க, அதனால் நீ தான் கடவுள் அப்படின்னு சொல்லி, அப்படியா நீ சொல்றது கரெக்டுன்ட்டானா. பார்த்தீங்களா ஷைத்தானுடைய யோசனை? பார்த்தீங்களா? ஒரு சாலிகான மனிதரை பற்றி எழுதுவார் கல்யூபி இமாம். ஒரு நாள் நல்லவங்களுக்கு சோதனை வந்தாலும் அதுக்கு பிறகு நன்மை நடக்கும். இப்போ இன்னும் ஆள் உசிரி யூசுரா, இன்னும் ஆள் உசிரி யூசுரா, ஒரு கஷ்டத்தோடு ஒரு லேஸ் இருக்கும், சந்தோஷம் இருக்குங்கிறான்ல. ஒரு நாள் தன்னுடைய தோட்டத்துக்கு வந்தார், திராட்சைப்பழ தோட்டத்துக்கு. எல்லாம் அடித்த பனி, இது பனிக்காலம் தானேங்க, அடித்த பனியில் எல்லாமே இதாகி போச்சு, அழுகி போச்சு, எல்லா பழம் அழுகி போச்சு. கோபத்தில் சொன்னாராம் தன்னுடைய சாவியை. ஷைத்தான் மனசில் வந்து சொல்லியிருக்கான், பத்தியா என்னடா நீ அல்லாஹ் வணங்குற, உன் அல்லாஹ் என்ன பாடு, உன் அல்லாஹ் தோட்டத்துக்குள்ள அழுவ வச்சுட்டான், பாத்தியா தோட்டத்துக்குள்ள அழுவ வச்சுட்டானே, நீ என்ன அல்லாஹ் வணங்குற நீ. அந்த ஆள் கோபத்தில் சாவி இருக்குல்ல, சாவியை தூக்கி, ஆண்டவா என்ன புடி உன் சாவிய, என்ன புடி உன் சாவிய, உன்னைய வணங்கி எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற, என்ன ஆளு என்னுடைய தோட்டத்தை இப்படி அழுவ வச்சுட்டேன்னு சொல்லி சாவியை தூக்கி மேலே தூக்கி. என்ன ஆகும்? அல்லாஹ் கோவப்பட்டா தாங்குவோமா? நம்முடைய மனைவி நம்மள்கிட்ட கோவப்பட்டான்னா அடுத்த நிமிஷம் நம்முடைய கோவம் எப்படி வருது, நமக்கு கீழே உள்ள என்பதனால. எல்லாத்துக்கும் சர்வ வல்லமை உள்ளவன் அல்லவா. சாவி எத்திக்கு மேலே போட்ட உடனே அந்த சாவி திரும்ப அவன் கழுத்தில் பாம்பா விழுந்துச்சான். பாம்பா விழுந்து அப்படியே இறந்தான். அந்த பாம்பு அப்படியே இருந்துச்சான். ஜனாசா குளிப்பாட்டு போது அந்த பாம்பு அவன் கழுத்தை விட்டு போச்சான். அப்புறம் கபரு தோண்டும் போது அந்த பாம்பு வந்துட்டான். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விஷயம். ஒரே ஒரு செய்தி, இஸ்ரவேலர்களுடைய காலத்தில், இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் ஒரு அரசர் என்ன செய்தார், மக்கள்கிட்ட சொன்னாரு, நிம்மதியே இல்லை, நான் ஆட்சியா இருந்து மினிஸ்டரா இருந்து ஜனாதிபதியா இருந்தேன், எனக்கு இந்த ஒரு ரசனையே இல்லையே, மக்கள்கிட்ட கருத்து கேட்டேன், எனக்கு ஒரு இன்பமே இல்லையே. அப்ப அவங்க சொன்னாங்க, மக்கள் எல்லாம் நேர்மையா இருக்காங்க, நீங்க நேர்மையா நடக்கல. நேர்மையா நடக்கணும்னா நான் என்ன செய்யணும்? ஆலிம்கள் பக்கத்துல வச்சுக்கோங்க, அவுலியாக்களை பக்கத்துல வச்சுக்கோங்க, அவங்கள பக்கத்துல வச்சு அவங்க சொல்றபடி செய்யுங்க. உடனே அவர் சொன்னாராம், உலமாக்களை நீங்க என் பக்கத்தில் இருங்க, ஆலிம்களே சாலியன்களே நல்லடியார்களே பக்கத்தில் இருங்க, நான் தப்பு செய்தா என்னை திருத்துங்க, நல்லது செய்தா அதுக்கு ஆமோதிங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசர் சொன்னாராம். அப்படியே நேர்மையாக நடந்தார். 400 வருஷம் வரைக்கும் அவர் ஆட்சி போச்சான். 400 வருஷம் கழிச்சு ஒரு நாள் இப்லீஸ் வந்துட்டான். சொன்னா இல்லையா, அவன் கெடுக்காம விட மாட்டான். இதோட பயானை நிறைவேக்கு வருகிறேன். நீ யாருப்பா அப்படின்னு கேட்டான் ஷைத்தான். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். 400 வருஷம் வரைக்கும் ஆலிம்களுடைய ஆட்சியிலே நிம்மதியே இல்லாமல் இருந்தவர், ஆலிம்களுடைய ஒரு தொடர்பினால் ஒரு பண்படுத்தப்பட்டு நேரி ஆட்சியை செய்தவர் 400 வருஷம் வரைக்கும் அல்லாஹ் சிறப்பாக்கி கொடுத்தான். 400 வருஷம் கழிச்சு ஷைத்தான் வந்த உடனே நீ யார் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஆதமுடைய மகன் அப்படின்னு சொன்னான். அந்த மன்னன், ஆதமுடைய மகன் இல்லை, நீ தான் கடவுள். நீ ஆதமுடைய மகனாயிருந்தால் இறந்திருப்பாய் அல்லவா, நீ 400 வருஷம் இருக்கிறது தெரியுது, நீ இறக்காம நீ கடவுள்பா, நீ கடவுள் சொல் மக்கள்கிட்ட. உடனே பார்லிமெண்ட்டை கூப்பிட்டு, உங்களுக்கு இதுவரைக்கும் சொல்லாத ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன், நான் கடவுள், நான் அரசனா இருந்தா நான் இறந்திருப்பேன், நான் 400 வருஷமா இருக்கேன்,
அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுக்கு கோபம் வந்தது. இப்படியா சொல்றேன்னு சொல்லி சர்வாதிகார மன்னனான புகுத்த நசர் என்ற மன்னனை அல்லாஹ் அங்கே படையெடுக்க வைத்து அவன் கஜானாவில் இருந்து 70 கப்பல்களை தங்கத்தால் அள்ளிட்டு போனாராம் அந்த மன்னர். நான் அவனை நேர்மையாக ஆக்கினேன், ஆனால் அவன் நேர்வழியில் அவன் நடக்கல. ஆக இப்படி எத்தனையோ ஷைத்தான்கள். அதனால தான் பூசரி இமாம் சொல்லுவாங்க, வகாலிஃபின் நஃப்ஸ வஷ்ஷைத்தான ஃபாஸிமா, நஃப்ஸுக்கு மாற்றம் செய், ஷைத்தானுக்கு மாற்றம் செய் என்று சொல்வார்கள். அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஷைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் மாற்றமாக நடந்து அல்லாஹு தாலா ஷைத்தானை முழுக்க முழுக்க எதிரியாக பயன்படுத்தி அவனுடைய வஸ்வாசில் இருந்து அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் காப்பாற்றுவானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.